அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1445 மழை. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. சிறுகதை தொகுப்பு. இதுல என்ன அதிசயம்னா, இது நம்ம பாலை மாணிக்கம் சார் எழுதின புத்தகம். அந்த சிறுகதை தொகுப்பு அவரோட கவிதை பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இவ்வளோ சைலண்டா இருக்கிறவரு இவ்வளோ சமுதாய பிரச்சனைகளை எடுத்து பேசுவாரா அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ரொம்ப வியப்பாகவும் இருந்தது அந்த கவிதைகள்லாம் பார்க்கும்போது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாலை மாணிக்கம் சார் ரொம்ப நிதானமா இருக்காரு, மௌனமா இருக்கிறாருன்ற மாதிரி நாம எடுத்துக்கிட்டாலும், அந்த மௌனத்துக்கு பின்னாடி நிறைய கவனமும் அந்த என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்றது, அந்த நோக்கத்தை அந்த அது தெரிஞ்சுக்கிற நோக்கமும் இருக்குதுன்றது புரிஞ்சுது அந்த கவிதைகளை பார்க்கும்பொழுது. இப்ப அவருடைய சிறுகதைகள் நம்ம பார்க்க போறோம். அந்த சிறுகதையை பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி வேற வேற பல கோணங்கள்ல நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அது ரெண்டுத்தையும் பிரமாதமா சொன்னாங்க. பிரேமா மேடம் ரொம்ப அழகா கவிதைகளை சொன்னாங்க. இப்ப அடுத்தது கதை சொல்ல வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. பார்ப்போம் மழை என்ன சொல்லுது அப்படின்ட்டு. வாங்க மேடம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். பாலை மாணிக்கம் அவர்கள் 1999 இந்த கதை தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. தலைப்பு மழை அப்படின்ற தலைப்பு வச்சு. இதுல ஒரு 19 கதைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே கதைகள் அப்படின்றத விட அது ஒரு நேரா நடந்திருக்குமோ அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி சம்பவங்கள். அப்படி எல்லாமே சுபம் அப்படின்னு போட்டு முடிகிற கதைகள்லாம் இல்லை. அந்த மாதிரி சம்பவங்களை அப்படியே நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே கொடுத்திருக்கிற மாதிரி இந்த சிறுகதை தொகுப்பானது இருக்கு. இது சின்ன சாதாரணமாக ரொம்ப சர்க்குலேஷன்ல இல்லாம இருக்கிற தொகுப்புகள்லயும் பத்திரிகைகள்லயும் இந்த கதைகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அதே சமயம் நல்ல ஃபேமஸா இருக்கிற புத்தகங்கள்லயும் இந்த கதைகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த சிறுகதை போட்டியில எல்லாம் சிலதெல்லாம் பரிசீலனைக்கு வந்திருக்கு, சிலதெல்லாம் பரிசுகளும் பெற்றிருக்கு. இதுக்கு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நல்ல நெஞ்சார்ந்த நன்றியை இவர் சொல்றாருன்னா, இதுக்கு அவ்வளவு அழகா அவர் பாராட்டி இருக்காருன்றதுனால அதை சொல்றாரு. இவரோட கதைகள்லாம் தண்டவாளத்துல அதிராமல் போகிற அகல ரயில் என எப்போதும் உணர்வதுண்டு அப்படின்னு எஸ் சங்கரநாராயணன் அவர்கள் அவர் கொடுத்திருக்காரு. அந்த வாழ்த்துறை பாத்தீங்கன்னா, வானிலை அறிக்கை அப்படி எப்படி அறிவிப்பு, இப்படி பின்னால மழை வரப்போகுது, இடி இடிக்க போகுது, புயல் அடிக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி வாழ்த்துறையே வானிலை அறிக்கை அப்படின்ற தலைப்புல வெளியிட்டிருக்காரு. இவர் ஒரு திறனாய்வாளர் அப்படின்னு நான் நினைச்சதை தவிர்க்க முடியல. இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை எப்போதுமே இவரோட தன்னம்பிக்கை ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இவரது முதல் புத்தகம், முதல் சிறுகதை தொகுதி, எத்தனை தைரியமும் தெளிவும் வேண்டும், தமிழில் எத்தனை பேருக்கு இது இருக்கிறது அப்படின்னு வியக்கிறார் அந்த எஸ் சங்கரநாராயணன். இவரது பலம்தான் பத்திரிகையின் வணிக பசி ஒருபுறம், புதிய எழுத்தாளர்களின் புகழ் ஆசை ஒருபுறம். இப்படிலாம் இருக்கும்போது எழுத்தாளனாக விரும்பும் எவரும் எழுதும் முன்னரே அலைக்கழிக்கப்படுகிற அவலத்தையும் தாண்டி உதறி இவர் கதைகளை ஆனந்த விகடன், கனவு, தமிழரசி இந்த பத்திரிகைகள்ல எல்லாம் இடம் பிடித்ததை அலட்சியம் செய்யக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்வாழ்த்துக்கள் மாணிக்கம் அப்படின்னு அவர் அழகா ஒரு வாழ்த்துறையை கொடுத்திருக்காரு. இதுல முதல் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாத்தா அப்படின்ற ஒரு கதை. ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்கும் இருக்கிற அந்த உறவு முறை, அதில் நடக்கிற நிகழ்ச்சிகள். வீட்டின் ஒரு மூலையில் தாத்தாவை கிடைச்சு வச்சிருக்கிறாங்க. தாத்தாவோட காலடியில பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பேரன் போறாரு. நிறைய பேர குழந்தைகள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவர் போன உடனே, பார்த்தாயா ரகு, தாத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கிட்ட அழறா பாட்டி. தாத்தாவுக்கு வயது 83 வயசு, அவர் இறக்குற வயசுதான். அது மாதிரி போன உடனே பாட்டி இப்படி அழுகுறாங்க. ரகுவுக்கும் தாத்தாவுக்கும் என்ன ஒரு உறவு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, இடைக்காலத்தில் சண்டை வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. தாத்தா பழங்காலத்து மனுஷன். அவர் தங்கம் வேலை, வெள்ளி வேலை, இது மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறவரு. ஒரு சடங்கான பெண் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. முறை மாப்பிள்ளையா இருந்தாலும் அவங்க சந்திச்சு பேசக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் அவர் இருக்கக்கூடியவர். ரகுவுக்கு பாத்தீங்கன்னா, அவரோட தாய் மாமனோட பொண்ணு சந்தியா, அது தாத்தா வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசுறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தா நேர தாத்தா வீட்டுக்கு போக மாட்டாரு, மாமா வீட்டுக்கு தான் முதல்ல போவாரு. இது தாத்தாவுக்கு உடனே தெரிஞ்ச உடனே பாட்டியை அனுப்பி விடுவாரு, போய் முதல்ல கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் வரல அப்படின்னா தாத்தாவே நேர்ல போயிடுவாரு. இது ஒரு வாடிக்கையான நிகழ்ச்சி. இந்த சந்தியா கிட்ட ரொம்ப இவனுக்கு பிரியும். அதனால பல நேரம் சந்தியாவை வெறுப்பேத்துவான்.
ஜேசுதாஸ் என்ன பாடுறான், லா உச்சரிப்பே வந்து கொலை பண்றான், இல்லுன்னு சொல்றது இல்ல. அப்படிலாம் சொன்னா அழுதே விடுவாள் சந்தியா. இந்த மாதிரி 2 பேரும் விளையாடுவாங்க. தாத்தா வீட்டுக்கு அடுத்த வீடுதான்னாலும் பாட்டிய மாமா வீட்டுக்கு அனுப்பிடுவாரு, நேரா வந்துருவாரு. எச்சரிக்கை வந்து இவன் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா இவரே வந்துருவாரு. பல தடவை சண்டையில் ஆகி இருக்குது. போன 1/2 மணி நேரத்துல தாத்தாவுக்கும் பேரனுக்கும் சண்டை வந்து ஊருக்கு கூட திரும்பி இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பேரனுக்கும் தாத்தாவுக்கும். அந்த பொண்ணு முறை பொண்ணுன்றதுனால இவன் சொன்ன பேச்சு கேட்காம இப்படி போறான் அப்படின்னு. வருடம் கோடை விடுமுறையில தாத்தா வீடுதான் 2 மாசம் ஜோரா கழியும். தாத்தாவுக்கு ரகு மீது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரியம். அவனை மடியில எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு, ஷூ வாங்குறதுக்கெல்லாம் பணத்தை தாராளமா செலவு செய்வாரு. எங்க கல்யாண வீடோ எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி வந்து பாசம் காமிப்பாரு. வருடத்தில் மே மாதம் கோடை என்று சாமிக்கு பொங்கல் வைக்கிற விழா நடக்கும். அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்தா என் பேரை இவன் காப்பாத்துவான், நிலைநிறுத்துவான் அப்படின்னு பேரனை மடியில வச்சுட்டு கொஞ்சிட்டு சொல்வாரு. இவன் ஒரு சொன்னா கூட ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாதிரி கொண்டாடுவாரு. இப்படி நல்லா என் பேரன் சொல்றான் அப்படின்னு. இந்த மாதிரி கைவேலை பார்த்து ஒரு சின்ன ஒரு வெள்ளி தங்க நகை செய்யற ஒரு சின்ன வருமானம் இருக்கிற தாத்தா இப்படியெல்லாம் வந்து இருந்தாலும் அந்த ஊர்ல வந்து ஊர் பெரியவர் அப்படின்னா அவரை வந்து கொண்டாடுவாங்க. ஜூன்ல நடக்கிற அந்த ஊர் தேர் திருவிழாக்கு பாத்தீங்கன்னா தேரை வடம் போட்டு இழுக்கிறதுக்கு இவரை தான் கூட்டிட்டு போவாங்க. பேரன் கூட துணைக்கு போவான். கோடை காலம் தாத்தாவும் பேரனும் குளத்துல குதிச்சு அந்த ஊர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க. பேரன் ரகுவுக்கு ஒரு மூர்க்க குணம் வந்து அவன் கொஞ்சம் முரடா இருந்தான்னா அவனை வந்து செம்புலிங்கம் அப்படிதான் கூப்பிடுவாரு. செம்புலிங்கம் யாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற தாதா. அந்த தாதா ஆனா அவன் நல்லவன், ஊர்ல கொள்ளையடிச்சாலும் எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு உதவி செய்யறவன். அவன் பேரை சொல்லி செம்புலிங்கம் செம்புலிங்கம்னு இவனை கூப்பிடுவாரு ரகுவை. தாத்தா அடிக்கடி சொல்வார், ரகு நாளைக்கு நீ சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா பாட்டியோட பேர். பாட்டியோட பேர் தாங்கிய சந்தியாவும் தன்னோட பேர் தாங்கிய ரகுவும் சந்தியா ரகு அப்படின்ற ஒரு தம்பதி வருங்காலத்திலயும் வாழணும், எங்களை மாதிரி வாழணும் அப்படி சொல்வார். எஸ்எல்சி வரைக்கும் தாத்தா வீடு. அதுக்கு பிறகு எப்போவாவது ஒரு முறை தாத்தா சின்ன வயசுல சொன்ன கல்யாண பேச்சு நடுவுல வந்து எழுப்பவே இல்லை. நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு. அதனால ரகுவுக்கு ரொம்ப இடைஞ்சலாகி அவரை விரோதம் மாதிரி பாக்குறா. அப்பாவும் இவனை வந்து கேக்குறாங்க. ரகுவை நேரடியா அம்மா கேக்குறா, ஏண்டா இப்படி வேலை மெனக்கிட்டு ஊர் போய் தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு வர, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா ரகு வந்து பதிலே சொல்ல மாட்டான். என்னத்த காரணத்துக்காக சண்டைன்றத சொல்ல மாட்டான். காலம் கடந்தது. ரகுவுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருச்சு. அப்ப அவனுக்கு கல்யாண பேச்சு வந்தது. தாத்தா வந்து மௌனமா இருக்காரு, கல்யாண பேச்ச வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு. மாமா சொல்றாரு, என் பொண்ணை நல்ல இடத்துல நல்ல வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைப்பேன், பொண்ணுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி 2 வருஷம் ஆகட்டும்னு சொல்றாருன்னு பார்த்தா சில நாள்களிலேயே சந்தியாவுக்கு கல்யாணமும் நடந்து விட்டது. ரகுவும் தாத்தா வீட்டுக்கு போறத நிறுத்திட்டான். இதுதான் நடக்குது. பாட்டி கூப்பிட்டாங்க, வாடா பேரா, தாத்தா இப்படி போயிட்டாங்களேடா அப்படின்னா இவனுக்கு அழுகையே வரமாட்டேங்குது. ரகுவுக்கு எதிரே உயிரற்ற தாத்தா உடல் உயிர் பெற்று ஏதோ சண்டை போட வர்றது போலயே தான் இவனுக்கு தோணுது. எழ பார்த்தான். ஆனா பாட்டி வந்து கைய பிடிச்சுக்கிறா. தாத்தாவை குளிப்பாட்டினாங்க. ஜீப்ல அலங்கார வண்டியில வந்து உட்கார வைக்கிறாங்க. நாக்காளி போட்டு மயானத்துல சாண வரட்டிகளுக்கு இடையே புதைத்து எரிக்கிறாங்க. அப்படியே மயானத்தில் இருந்த தகர கொட்டகையில இனிப்பு எல்லாம் கொடுக்கறாங்க. மனம் துக்கித்தது, ஊர் அழுதது. பெயரோடு இருந்த மவராசா உன்னை போல யார் வாழ்ந்தா அப்படின்னு புகழாரம் சூட்டுறாங்க. ஒரு சகாப்தம் முடிந்தது போல இருந்தது. ஆனா ரகுவின் மனதில் தாத்தாவின் மரணம் பூரணப்பட்டதாய் நினைக்கவில்லை. தாத்தாவோட மரணம் பூரணப்பட்டதா ரகு மனசுல நினைக்கல. தாத்தா தன்னுடைய கல்யாண எண்ணத்தை பூர்த்தி செய்யலையே அப்படின்ற வருத்தம் தான் அவனுக்கு ரொம்ப மேலோங்கி இருந்தது. இதுதான் வந்து தாத்தாவோட கதை, தாத்தாவுக்கும் பேரனுக்கும். இதுல இருந்து என்ன நீதி தெரியுது? சின்ன வயசுல பசங்க கிட்ட இந்த கல்யாண பேச்செல்லாம் வந்து முதல்லயே பேசக்கூடாது. அது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் தெரியாம இப்படி பசங்களை போட்டு ஆசையை வளர்க்க விட்டுட்டு பெரியவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்றத ஒரு மெசேஜா வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது பேர் என்ன மேடம்? கதை பேரு தாத்தாவும் தாத்தா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் தாத்தா, அவ்வளவுதான். கதையோட பேரே தாத்தா தான். அடுத்த கதை ஆறுதல் அப்படின்ற ஒரு கதை. வெங்கட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறான், படுக்கணும் போல இருக்கு. மத்தியானம் நல்லா தூங்கணும் போல இருக்கு அவனுக்கு. மத்தியானத்துல அவ்வளவு டயர்டா இருக்கான். கண் அயர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து வெங்கட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா,
அப்படின்னு சொல்றான். அம்மா வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட், ஒரு 18 வருஷமா அந்த நோயோடையே கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலைவலின்னா தூக்க மாத்திரையே கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு மெடிசனா இருக்கு. உடனே வந்து தலைவலின்னு அவங்களும் சொல்றதுக்குள்ள, அம்மா மாத்திரை சாப்பிடுமா அப்படின்னு சொல்றான். 2 போட்டுக்கோமா, ரொம்ப தலைவலியா இருந்தா 2ஆ போட்டுக்கோமா அப்படி சொல்றான். இந்த அம்மாவுக்கு என்ன வருத்தமோ என்ன மன கஷ்டமோ தெரியல. 18 வருஷமா இப்படி சிக்கா இருக்கணும், இப்படி தலைவலியா இருக்கு, இப்படி நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. 6 மாத்திரையை மொத்தமா எடுத்துட்டு வாயில போட்டுக்கிட்டாங்க. இது அங்கிருந்து வெங்கட்டோட அக்கா சுந்தரி வந்து பாத்துட்டா. டேய் வெங்கட்டு, இது மாதிரி அம்மா வந்து என்ன காரியம் செஞ்சுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ள அந்த மாத்திரையை வந்து வெளியே எடுக்க விடாம சிக்கன் வாயை வேற மூடிக்கிறாங்க. இங்க வாயேன், அம்மா மாத்திரை போட்டுட்டா, போய் அப்பாவை கூட்டிட்டு வாடா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெங்கட் நீ போய் அப்பாட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வா அப்படின்றா. அப்பா மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணிபுரிகிறார். அவன் மீட்டிங்ல இருக்கிறாரு. இவன் போறான், அப்பா கொஞ்சம் வெளியே வாங்களேன் அப்படின்னு சொல்றான். இந்த அப்பா வந்து என்ன பையன் வந்து கொஞ்சம் வெளியில வாங்களேன்னு சொன்னா வரலாம். ஆபீசர் கணக்கா என்ன இங்கே தான் சொல்லு அப்படின்னா ஒரு கூட்டமே நடக்குது. அந்த மீட்டிங்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பையன் மெல்ல வந்து சொல்றான், அம்மா மாத்திரை சாப்பிட்டுட்டாங்கப்பா, அதிகமா சாப்பிட்டுட்டாங்க. இத வந்து சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ரைஸ் பண்றாரு. ரைஸ் பண்ணிட்டு இவர் சொன்னாலும் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்குது, மாமாவை கூப்பிடுன்னு சொல்றாங்க. மாமாவை போய் ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வரான். மாமா சொன்ன உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், போலீஸ் ஓடி வராங்க. இது தற்கொலை கேஸ், தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, அதனால போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, நீங்க ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு அப்பா வந்து விதியேன்னு கையெழுத்து போடுறாரு. ஐசியூல வந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டதை வெளியே வந்து எடுக்கிறாங்க, வாந்தி எடுக்க வைக்கிறாங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்க. வெங்கட் கைய வலிக்குதுடா இந்த குளுக்கோஸ் ஏத்துறது, போய் நர்ஸு கிட்ட சொல்லுடா, ரொம்ப கைய வலிக்குதுடா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த வார்டுல உங்க அம்மா மட்டும் பேஷண்ட் இல்ல, இன்னும் ஒரு 30 பேஷண்ட் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லுது. ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் 25 வருஷமா பண்றவரோட பொண்டாட்டிக்கே இந்த கதி அப்படின்னு மனசுல வந்து அவன் வெங்கட் நினைச்சுக்கிறான். இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கே இந்த நர்ஸ் இவ்வளவு சலிச்சுக்கிறாங்கன்னு. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸோட வேலை என்னன்றது கவர்மெண்ட் நர்ஸ்க்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை பளுவும் அதிகம். அது யார் டேஞ்சர், என்ன அட்டன் பண்ணணும்ன்றது ஒரு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அப்படி சொல்றான் பையன். அம்மாவோட ஒரு அன்புனால, அப்பா இங்க வேலை பார்த்தோம், இந்த நர்ஸ் நம்ம கூப்பிட்டா ஓடி வரலையேன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. குளுக்கோஸ் 2 பாட்டில் ஏத்திட்டாங்க. இப்ப அம்மா முகத்துல ஒரு தெளிச்சு, அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மணி 5:30 நெருங்கி கொண்டிருந்தது. அலுவலக டைம் முடிஞ்சிருச்சு. வெங்கட் போனான். அப்பாவும் சிலரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பா மாத்திரை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டாங்கல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்றது கூப்பிட்ட உடனே அம்மா வந்து சொல்ற அப்பா கிட்ட, மாத்திரை சாப்பிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள தொண்டை எல்லாம் நோவுதுங்க, போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிதான், உங்களை யார் மாத்திரை சாப்பிட சொன்னது, அவஸ்தைப்பட சொன்னது அப்படின்னு வெங்கட் கமெண்ட் அடிக்கிறான். உங்களை யார் இத்தனை மாத்திரை சாப்பிட சொன்னது, அப்புறம் இவ்வளவு தூரம் வந்து அவஸ்தைப்பட சொன்னது அப்படின்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள கண்டம் தீர்ந்தது. இந்த 4 மணி நேரத்துக்குள்ள வெங்கட்டோட மனசுல கிளி பிடிச்சிருந்தது. என்ன, அம்மா போயிட்டா யார் நமக்கு சோறு போடுவா அப்படின்ற கவலைதான் அவனை வந்து வாட்டியது. இப்போது அந்த பயமானது நீங்கி விட்டது. அம்மா நல்லா ஆயிட்டா, ஒரு ஆறுதலா இருந்தது. அம்மா வந்து சுகமானது அவனுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. இந்த கதையோட தலைப்பு ஆறுதல். இதுக்கு அடுத்தது சாயம் அப்படின்னு ஒரு கதை. ஒரு பெண் திருமணமானவள் முதல் பிரசவத்துக்கு வந்து தாயார் வீட்டுக்கு போயிட்டு கணவனோட ரயில்வே ஸ்டேஷன்ல வர்றா. மாமியார் வீட்டுக்கு போகணும். அவ இருக்கிற இடம் சென்னை மாதிரி ஒரு நல்ல ஒரு டவுன்ல இருக்கிறவ. போக வேண்டிய இடம் ஒரு கிராமம். இந்த குழந்தை வந்து 3 மாச குழந்தை. அது ஒரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. 3 மாசத்துல குழந்தை எடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு வரணும் அப்படின்றது. அவ சுபத்ரா குழந்தையை தோளில் தூக்கி கொண்டாள். அவளுடைய கைப்பையும் சூட்கேஸும் என்கிட்ட இருக்கு. குழந்தை பிறந்த பிறகு முதல் முறையா என் வீட்டுக்கு வர்றா. அவள் மாறுபட்ட சூழ்நிலையில் இருக்கும் என் வீட்டின் நிலை அவளுக்கு எரிச்சல் தரக்கூடியதாக இருக்குது. என்ன சுபத்ரா, என்ன யோசனை? இது கணவன், அவளுடைய கணவன் பேசுற மாதிரி இந்த கதை எழுதியிருக்காரு. கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்காமல் பிளாட்பாரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா சுபத்ரா. 100 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து திண்டிவனம் போகணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து பஸ்ல போகணும். சோழன் எக்ஸ்பிரஸ்க்காக காத்துட்டு இருக்கிற பலரோட நாங்களும் நின்றுட்டு இருந்தோம். முதல்ல குழந்தை சிறுநீர் கழித்தது.
துணியை மாற்றினாள். சிறிது நேரத்தில் குழந்தை அழ ஆரம்பித்தது. அவ்வளவுதான், சுபத்ராக்கு பொறுமை போயிடுச்சு. உங்க குழந்தை வீட்டுலதான் உயிரை எடுக்குதுன்னா வெளியில வந்த இடத்துலயும் இப்படியா? போய் கேன்டீன்ல கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாங்க, குழந்தைக்கு துடைக்கணும் அப்படி சொல்ற. என் மேல் உள்ள கோபத்தினால கத்துறா. நான் எதுவும் பேசாமல் ஒரு அடிமை போல கேன்டீனை நோக்கி நடக்கிறேன். பிறந்து 3 மாதமான குழந்தைக்கு என்ன தெரியும்? வெந்நீர் கொண்டு வந்ததும் தொடச்சிட்டு இருக்கும்போது திருப்பி அழுது. தாய்ப்பாலையும் குடிக்க மாட்டேங்குது. எங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க. இந்த முறை கொஞ்சம் கோபம் குறைஞ்ச ஸ்தாயில பேசுறா. சுபத்ரா கையில் பிளாஸ்குடன் மறுமுறையும் போய் கேன்டீனுக்கு போறான். பாலை குடிச்சதும் சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஏங்க, நம்ம எத்தனை நாள் உங்க வீட்டுல தங்கணும்? 1 வாரமாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அத்தனை நாள் கட்டாயமா தங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு சுபத்ரா கேக்குறா. நான் உங்க வீட்டுக்கு வந்தா என் வீடு போல நினைச்சு தங்குறப்ப நீ மட்டும் ஏன் இப்படி பேசுற? மெதுவாகவும் தயக்கமாகவும் வெளியே வந்தது என்னோட குரல். ஏங்க, உங்க வீட்டுல தண்ணி வசதி கிடையாது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காட்டுறதுக்கு நல்ல ஆஸ்பத்திரி கிடையாது, இதுல என்ன போட்டு வதைக்கத்தான் இங்க 1 வாரம் தங்கணும்ன்றீங்களா அப்படின்னு சலிச்சுக்கிறா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த முறை அனுசரிச்சு போயிடு. அடுத்த முறையெல்லாம் வந்தா 1-2 நாள் தங்குனா போதும். பேத்திய கொஞ்சணும்னு எங்க அம்மாவுக்கும் ஆசை இருக்காதா? அதனால 1 வாரம் இந்த முறை தங்கிடு அப்படின்னு சொல்றாரு. குழந்தை தூங்கிடுச்சு. மணி 11 இருக்கும். வண்டி திண்டிவனம் வந்துருச்சு. பையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுபத்ராவையும் கூட்டிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு இறங்குறாங்க. அங்கிருந்து 1/2 மணி நேரம் பஸ்ல போனோம். சுபத்ராவுக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு விதத்தில் அவளுடைய எரிச்சல் நியாயம்தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். நகர சூழல்ல வளர்ந்தவர், சௌகரியங்களை எல்லா இடத்திலும் தேடுற மனசு வேற அவளுக்கு. 1/2 மணி நேர பஸ் பயணத்துக்கு பிறகு வீட்டுக்கு போறாங்க. அப்பா வேலைக்கு போயிருந்தாரு. அம்மா வழக்கம் போல கட்டில உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்கிறவ பேத்திய பார்த்ததுமே, எங்களை பார்த்ததுமே எழுந்து நிக்கிறா. குழந்தைய வாங்கிக்கிறா. அம்மா நீங்க உட்காருங்க, அம்மா நீங்க உட்காருங்க அப்படின்னு தன்னோட தங்க பேரு சொல்லி, தேவி எங்க இருக்கா, எங்க போயிருக்கான்னு கேக்குறான். தேவி காலேஜ் போயிருப்பதாக சொல்லி எழுந்திருக்க மிகவும் கஷ்டப்பட்ட அம்மா கிட்ட, நீ ஒன்னும் செய்ய வேணாம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தைய அவ கொஞ்சிட்டு இருக்கும்போது, சுபத்ரா கொஞ்சம் சமையல நீ கவனி, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன உடனேயே சுபத்ரா முறைக்கிறா. உங்க வீடு சத்திரம் தான், கல்யாணம் கட்டுன நாள்ல இருந்து பாக்குறேன், ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சத்தமா சொல்றா. இந்த சத்தமா இவ சொல்றது அம்மாவுக்கு கேட்டிருக்காது. அம்மா குழந்தைய கொஞ்சறாங்க, இந்த பேச்சு கேட்டதோ இல்லையோ தெரியல. அம்மா பேத்தியோட சிரிப்புல ஆழ்ந்திருக்கான்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறான். ஆனா அம்மா கூப்பிடுறாங்க, ரகு நீ போய் ஒரு அப்பளக்கட்டும் ஊறுகாயும் வாங்கி வா, சுபத்ரா இது இல்லாம சாப்பிட மாட்டா. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க மருமக மேல. சுபத்ரா சாப்பிட மாட்டா, அப்பளமும் ஒரு கீரை இதுவும் வாங்கிட்டு வா, ஊறுகாயும் வாங்கிட்டு வா அப்படின்னு ஆசையா சொல்றாங்க. ஏங்க, சமையல் ரூம்ல இருந்து இந்த அம்மா கத்துறாங்க சுபத்ரா. ஏங்க அப்படின்னு, என்ன வேணும்? காட்ரேஜ் ஹேர் டை மெட்ராஸ்ல வாங்க நினைச்சா மறந்துருச்சு, அதை வாங்கிட்டு வாங்க. உங்க ஊர்ல இருக்கோ இல்லையோ சரியான பட்டிக்காடு, வாங்கிட்டு வந்தா சூட்கேஸ்ல வைங்க. உங்க அம்மா கிட்ட நான் டை போடுறதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. டை போடுறது, அவளோட முடி நரைச்சிருக்கு, அதை போட மறந்துட்டா, டை வாங்கிட்டு வர மறந்துட்டா. அதை நீங்க போய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, வாங்கிட்டு என் சூட்கேஸ்ல வைங்கன்னு சொல்றா. கடைக்கு போய் அவன் வாங்கிட்டு வரதுக்குள்ள தங்கச்சி தேவி வந்துடுறா. அண்ணா நீங்க வர்றதா லெட்டர் கூட போடலையே, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணி தலைமுடியெல்லாம் ரொம்ப நரைச்சிருக்கு, போன தடவை எல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு சுபத்ரா தலைய சொரிஞ்சுக்கிறான். என்னடா இது, இவளுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு. மெட்ராஸ்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நம்ம டை அடிச்சுன்னு வந்திருக்கணும்னு அவ நினைச்சிட்டு இருக்கும் போதே, அவ கையில அண்ணன் கையில இருக்கிற பைய வாங்கிட்டு, என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு உள்ள திறந்து பாக்குறா. திறந்து பார்த்தா அதுல காட்ரேஜ் ஹேர் டை இருக்கு. அவ்வளவுதான். என்னன்னா காட்ரேஜ் டை யாருக்கு அப்படின்னு கேக்குறா. அவன் சொல்லி வச்ச மாதிரி இது என் டெல்லி ஃப்ரெண்டு சொன்னா, நான் யூஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். அந்த சொன்ன உடனே நான் சமாளிப்பதை தேவி உணர்ந்து கொண்டு மேல எதுவும் கேட்காம, வாங்கண்ணா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்றா. சாப்பாடு ஆயிற்று. தேவி குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் ரெஸ்ட் எடுக்கணும், ரயில்ல வந்த களைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி நகர என் கூடவே சுபத்ராவும் வர்றா. அறைக்கு வந்ததும், உங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட அடக்கமே கிடையாது, இப்படியா பைய புடுங்கி பார்ப்போம், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம, இதுல காலேஜ் படிப்பு வேற அப்படின்னு பொரிய ஆரம்பிக்கிறா சுபத்ரா. எனக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு.
இப்ப என்ன ஆயிடுச்சு, நீ டை அடிச்சுக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, உன்னை அடக்கமான பொண்ணுன்னு நினைச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு முன்னாலேயே உன் சாயம் வெளுத்து போச்சு. நீ என்ன கேட்கிற கேள்விக்கும் நடந்துக்கிற முறையும் தெரிஞ்சா அதுதான் கேவலம். நீ சாயம் போடுறது கேவலம் இல்ல, சாயம் அடிக்கிறது கேவலம் இல்ல அப்படின்னு நான் பேசிக்கொண்டே போக சுபத்ரா அதிர்ச்சியோடு நின்றாள். அப்படின்ற இந்த கதையை ஒரு சம்பவம், ஒரு டை போடாம ஒரு பொண்ணு, அதுவும் வில்லேஜுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அதனோட சாயம் எப்படி அமைதியா இருக்கிற பொண்ணுன்னு நினைச்சு எங்க அம்மா கட்டி வச்சாங்க, உன் சாயம் வெளுத்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிற கதைக்கு சாயம் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு கதையும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒரு கதை வந்து கரை சேரா ஓடங்கள் அப்படின்ற ஒரு கதை. இந்த கரை சேரா ஓடங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடல்ல கரைச்ச பெருங்காயம் போல இதய கீதன் அப்படின்றவனுடைய வாழ்வு கரைஞ்சு போச்சு. அந்த இதய தீபன் அப்படின்றவருடைய மரண செய்தி வந்த தந்தி, அந்த காலத்துல தந்தியில தானே சொல்லுவாங்க, போன்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அவனோட அந்த தந்தி வந்த உடனே அவர் ஒரு இலக்கிய கர்த்தா, கவிதைகள், கதைகள், கட்டுரைகள்னு எல்லாத்தையும் புலமை பெற்றவர். ஆரம்ப காலம் முதலே அவருக்கு பாராட்டுகள், புகழின் ஏணி ஒவ்வொரு முறையும் அவர் முன் காலடியிட்டு நின்றது போல வந்தது. கல்வியில் சிறந்து கலைகளில் சிறந்தவருக்கு அரசாங்க வேலையில் சேர்ந்த போது அவ்வளவாக வாழ்வு இனிக்கவில்லை. நல்ல கவிஞனா இருந்தான், நல்ல இதுவா இருந்தான். ஆனா அரசாங்க வேலை கிடைச்சா அந்த எழுத்தாளனுக்கு வந்து அது வந்து பெரிசா பெருமையா படல, ரசிக்கல. வாழ்வில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இடைவிடாது அவனுக்கு ரீங்காரம் விட்டுட்டே இருந்தது. மதுரையிலேருந்து சென்னைக்கு மாற்றலாகி வர்றான். அடிக்கடி அலுவலகத்துக்கு விடுப்பு போடுறான். சினிமா வட்டாரங்கள்ல போய் காவடி எடுக்கிறது தான் மிச்சம். 2 பாடல் மட்டும்தான் பதிவாகியது. படம் வெளிவரல. அந்த பதிவான படமும் பாடல்கள் பதிவாச்சே ஒழிய படம் வெளிவரல. பணத்துக்கு எழுதும் வாய்ப்பு கிடைக்காது அலைந்ததுதான் மிச்சம். சரி, சினிமால கதை எழுதி பார்க்கலாம், பாட்டு எழுதுனா பணம் வரல அப்படின்ட்டு சினிமாவில் நண்பர்களுக்கு பஞ்சம். சாறை சாறைய புற்று உருவம் எறும்புகள் மாதிரி கூட்டமா நண்பர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுல சேர்றாங்க. சினிமாவில் கதை எழுதுவது அப்படின்னு சொல்றது. எடுக்கும் சில கம்பெனிகள் கதையை கேட்கறாங்க. பிரியாணி, மது அப்படின்னு விமர்சையா ஒரு காலம் லாட்ஜில் ரூம் போட்டெல்லாம் கதையெல்லாம் கேட்ட பிறகு கறிவேப்பிலையாக அந்த கதாசிரியரை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பேசிய பணத்தை கேட்டா நீங்க வளர வேண்டியவர், யாரையும் முறைச்சுக்காதீங்க, பணம் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அந்த கதாசிரியரை அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இதயகீதன் அப்படி இருந்திருக்காரு. ஆரம்ப காலத்துல வேலை இல்லாம வீட்டை சுத்திட்டே இருந்த இதயகீதன் அவர் வந்து எனக்கு உதவியாக இருந்தார். ஒரு பொதுஜன தொடர்பு அவரிடம் இருந்தது. அடிக்கடி சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அலையும் போது, சம்பத் நீங்க என்னோட வாங்களேன், என்னோட வாங்க, நாம் பலரையும் நேரில் சந்திக்கலாம்னு கூறி அழைத்து செல்வார். அப்படி அழைத்து செல்லும் போது மரியாதையாக எல்லார்ட்டையும் பேசி பிறகு வாய்ப்பளிப்பதாக கூறிவிடுவார்கள். இதய தீபன் எப்போதுமே சோர்ந்து போகாதவர். சம்பத் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பளிக்காது போறவங்க நாளைக்கு பாருங்க காத்திருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்காக வந்து இவங்க எல்லாம் காத்திருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எனக்கு அதிசயமாக இருந்திருக்கிறது. இதய தீபன் இலக்கிய வாழ்வை அவர் வீட்டாரே ஏற்றுக்கொண்டதில்லை. இதய தீபன் பெற்றோர்கள் என்னிடம் முறையிட்டதுண்டு. தம்பி, நமக்கு எதுக்கு இலக்கியம் கலைன்னு, நல்லா படிச்சு நல்ல உத்தியோகம் தேடியாச்சு, இந்த வாழ்க்கையில ஒரு கல்யாணம் வேற கட்டிக்கிட்டாச்சு, அந்த கல்யாணம் கட்டிக்கிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சமயம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இதய தீபனிடம் இதை நான் சொல்லுவேன். சொன்ன உடனே, சம்பத், கலை வாழ்வில் இதை போல ஏற்படுவது சகஜம், யாரும் பாராட்ட மாட்டாங்க, இகழ்ச்சியா பேசுறதும் மட்டம் தட்டுறது தான் இவங்களுக்கு கைவந்த கலை, இதுல என்னோட பெற்றோரும் உண்டு, இப்படி வந்து இவன் பதில் சொல்லுவான். இந்த இதய தீபனுக்கு முதன்முறையாக சினிமாவில் திரைக்கதை வசனம் எழுதுற வாய்ப்பு கிடைக்குது. கிடைச்ச வாய்ப்பை கட்டி காக்கணும்னு பொறுப்புணர்ச்சி அவரிடம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கதையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டாரு. இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள் சினிமாவுக்காக போகும்போது தரம் இழந்து போயிடும்னு அந்த கவலையும் அவரை தொட்டிக்கிட்டுச்சு. சம்பத், சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் எவ்வளவு வெற்றி பெற்றது, அதே பாரு, பின்னால ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், எதிர்பார்த்த வெற்றியே தரல, உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சொல்லுவாரு. எனக்கும் இதய தீபனின் குழப்பம் வந்து புரிந்தது. உங்களுக்கு பிடித்தமான கதையை தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் சினிமா கதையா அதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரும் குழப்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாரு. முதல் கதை அவருக்கு படமாகியது, பெயரும் வந்தது. அதை தொடர்ந்து தானே படம் எடுக்க நினைக்கிறார்.
கதையை கொடுத்து முதல்ல படமானது வெற்றியான உடனே தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மூலக்கதையை சினிமாவுக்காக சிதைத்து அதோட பல நிகழ்ச்சிகளை கோவையாக கோத்து புது கதையை இதயதீபன் செய்கிறார். அந்த இதயதீபன் பணம் எடுக்க பணம் தேவை இல்லையா? பணம் வந்து நண்பர்கள் கிட்ட இருந்து வர்றது பத்தல. ஃபைனான்சியர் கிட்ட வாங்குறாரு. தேவைப்பட்ட பணத்தை புரட்டிக்கிட்டு கதாநாயகனுக்காக காத்திருக்காரு. அந்த கதாநாயகன் தேர்ந்தெடுத்த கதைக்கு பொருத்தமான நாயகன் பெயரோடு புகழோடு இருக்கிற சினிமாவில் இருக்கிறவனை போய் பிடிக்கிறாரு. முதல்ல சினிமாவுக்கு யார் முதல் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி வருது அந்த கதாநாயகன் கிட்ட இருந்து. யார் இதுக்கு ஃபைனான்சியர் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொன்ன உடனே அந்த கதாநாயகன் கிடைக்கிறதே குதிரை கொம்பா போயிடுச்சு. கடைசியில பேட்ரிக் அப்படின்றவர் கிடைக்கிறாரு. அவர் சினிமாக்காக சுமகாந்த் அப்படின்னு பேரை வச்சுக்கிறாரு. அந்த புது பெயர், புது நடிகர் வந்து சுமகாந்த்னு வச்சுக்கிறாரு. கதாநாயகனுக்கு ஒரு கதாநாயகி இல்லாமலையா நாடக உலகில கோலச்சிட்டு இருக்கிற நாடக தாரகி விஜய் ஸ்ரீ அப்படின்றவங்களை புக் பண்றாரு. 2 பேரும் சென்னை அடுத்து செங்கல்பட்டுலயுமா படப்பிடிப்பெல்லாம் வெளிப்புறத்துல வச்சுக்கிறாங்க. இந்த படத்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்கும் போதே 2 பேரும் ரொம்ப லவ் ஆயிடுறாங்க. பாடல்களை பதிவு செய்ய வேண்டும். புகழிடத்தில் உள்ள இசை நாணிக்காக அலைவது ஒரு கடினமான காரியம். 15 லட்சம் செலவழிச்சு படம் எடுக்கிறவுக்கு இசைக்கு மட்டும் 15 லட்சம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இசையில் சினிமாவா இல்ல இசைக்காகவா ஓடுது, இல்ல இசை இல்லை எனில் சினிமாவிற்காக இசையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சினிமா வெற்றி பெற இயலாதா அப்படின்னு சர்ச்சையெல்லாம் நடைபெற்றது. அந்த ஒரு சாதாரண இசையமைப்பாளரை தேர்ந்தெடுத்து பாடல்களையும் பதிவு செஞ்சுக்கிறார். அந்த படத்தோட முதல் ஷெட்யூல்ல சென்னையில வச்சுக்கிறாரு. ரொம்ப படம் வளர்ந்து வந்தது. காட்சிகள்லாம் படம் ஆயிடுச்சு. விநியோகஸ்தர்களுக்கே ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி நல்லா வந்து கிராண்டா பண்ணி இது சொல்லி நல்லா வந்திருக்குது. முழு படத்தையும் எடுத்த பின்னால அபிப்பிராயத்தை சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த விநியோகஸ்தர்கள் அந்த ப்ரீவியூ பார்த்துட்டு போனவங்க அவங்களுக்கு திருப்தி இல்லை, அவங்க திரும்பி வரல. சினிமா பாதி வரைக்கும் வந்துருச்சு. கதாநாயகன் சுமகாந்த் கதாநாயகி விஜய் ஸ்ரீயிடம் நிஜ காதலியே நடத்தி அது கல்யாணத்துல வேற முடிஞ்சிருது. இதுக்காக படப்பிடிப்பு வேற 1 மாசம் காலம் தள்ளி போயிடுது. என்ன கஷ்டம் பாருங்க. நிரந்தர வருமானம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவனுக்கு மாசம் மாசம் வர்ற செலவுக்கு கூட பணம் பத்தல. வேலையிலேருந்து அவனை எடுத்துடுறாங்க. மனைவி அவன் ரொம்ப கெஞ்சறான். அவளோட பிறந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க மாமனார் கிட்ட எல்லாம் படத்தை வாங்கி அதையும் சினிமால போடுறான். அந்த போட்ட பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என் மகளுக்கு யார் காவல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் மகளையே வந்து கூட்டிட்டு போய் அவரோட வீட்டுல வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி மாமனார் கிட்ட போய் கேட்டா திட்டவட்டமா சொல்லிட்டாரு, உன்னால ஒரு குடும்பத்தையே வச்சு காலம் தள்ள முடியல, இருந்த வேலை அரசாங்க வேலையும் விட்டுட்டு இந்த நிலையில இனிமேல் எங்க கிட்ட மீண்டும் கடன் கேட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனைவிக்கு மன கஷ்டம். அப்பா கிட்ட வந்து வீட்டுல எவ்வளவு நாள் நம்ம அண்டி நிக்கிறது, கணவனோட படையெடுப்பு வாழ்க்கை வந்து தாங்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அவ நினைச்சுக்கிறா இனிமேல் நம்ம வாழறது பிரயோஜனம் இல்லை, கணவனும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அப்பாவுக்கு நம்ம பாரம் ஆயிட்டோன்னு கேஸ் ஸ்டவ்ல தீ குளிச்சு அவ பலியாயிட்டுறா. படப்பிடிப்பு 1 மாதம் வந்து நிறுத்திட்டு மதுரைக்கு விரைந்தார். முதலில் கேஸ் லீக்கேஜ் ஆனதுனால மரணித்தாள் மனைவி என்று சொன்னவர்கள் துயரத்தை தாங்காம அவளே வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படின்றத சொல்லிடுறாங்க. இதயதீபன் மனம் உடைஞ்சு போயிடுறார். லட்சியம் வெறி சினிமான்னு புறப்பட்டவருக்கு முதல் தடுமாற்றம் அந்த மனைவியோடைய மரணத்துல வந்துருது. 1 மாத இடைவெளிக்கு பின்னால சினிமா எடுக்க தலைப்பட்ட போது அவருக்கு மொத்தமே ஆர்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நண்பர்களிடம் சொல்றாரு, சினிமா எடுத்து வெளியிட்டு பெயர் வருமா, வாழ்க்கையே அஸ்தமித்து போனது போல இருக்குதுன்னு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆளு பஞ்சமாயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது சம்பத், நீங்க முடிஞ்சா என்னோட வந்து தங்குங்களே, மனபாரம் குறையும் அப்படின்னு அந்த சம்பத் ஃப்ரெண்ட கேட்கிறார். மனைவியின் மரணம் தன்னை வெகுவாக பாதித்திருப்பதை அவருடைய வார்த்தைகள் அவர் பேசுறதுல இருந்து அந்த நண்பர் புரிஞ்சுக்கிறாரு. விடுமுறையில் அவரை போய் பார்க்கிறாரு. ஆறுதல் சொல்ல நான் இதயதீபனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லன்னு வார்த்தையை தேடுறேன். சினிமா எடுக்க தலைப்பட்ட போது உற்சாகமூட்டிய நண்பர்கள் சினிமா ஆரம்பிச்ச பிறகு காணாம போயிடுறாங்க. ஒருத்தரும் இல்லை. கலை போதையால இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்றத நினைச்சுக்கிறாரு. இதயதீபன் தன் படத்தை தொடர்ந்தார். ஆரம்பத்தில் சில விநியோகஸ்தர்கள் தொடர்ந்து படம் எடுக்க உதவினார்கள். ஆனா மேலும் மேலும் படம் எடுக்க நாட்கள் அதிகமாச்சு. அவங்க எல்லாம் விடுவிச்சுக்கிட்டாங்க. இந்த படத்தை வந்து இவ்வளோ கடனா வாங்கி ஒரு வாரம் முடிச்சிட்டார். ஆடம்பரமா அந்த படத்தை வந்து ரிலீஸ் கொண்டாடுவது போல கொண்டாடினாரு. ப்ரீவியூக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒருமித்த கருத்து அங்க இருந்தது. திருச்சி மதுரையில் மட்டும் படத்தை வெளியிட விநியோகஸ்தர்கள் வந்தார்கள். சென்னையில தியேட்டர் வந்து
கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாம படம் பெட்டியில் அடைக்காத்து கொண்டு எத்தனை நாள் இருப்பது? பணத்திற்கு வட்டி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. நெருக்கடியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழியே தெரியல. அந்த இதயதீபன் தன் நெருக்கடிகளை விவரித்து கடிதம் ஒண்ணு எழுதுறாரு. தன்னால் இந்த கஷ்டங்களை எல்லாம் மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துருது. அவரோடு தோள் கொடுக்க பண வலிமை என்னிடம் இல்லை. உற்ற நண்பர்கள் யாரும் இல்ல. கள்ளங்கபடம் இல்லாதவர் தான். ஆனா வாழ்வு அவருக்கு நல்லவைகளையே எப்போதும் நேற்று வரை தந்திருந்தது. இன்னைக்கு இந்த சினிமா அப்படின்றது தன் கௌரவம், மதிப்பு எல்லாம் இழந்து நிற்பதை என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல. பதில் கடிதம் எழுதினேன். விரைவில் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு உடம்பு சரியில்லை, சுகவீனமா இருப்பதை நண்பர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன், கேள்விப்பட்டேன். தாங்க முடியல. நேரில் போய் சந்திச்சேன். தன் கவிதைகளில் நம்பிக்கை ஊட்டியவர் தன் வாழ்வில் நம்பிக்கையற்று நிற்கிறார். உயிர் பிரிந்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னார். யாருக்காக இந்த வாழ்வும் ஜனனமும் அர்த்தமில்லாமல் போய்விட்டதேன்னு புலம்புறார். சினிமா வெளிவருமா இயலாதா என்ற நிலையில் அவருடைய சுகவீனம் கவலையை அதிகரிக்கவே செய்தது. சிலரிடம் சமாதானமாய் சொல்லி அந்த விரைவில் கடன் கேட்டு வர்றவங்க கிட்ட தீர்த்திடுறேன்னு அப்படி சொல்றாரு. தந்தியில் மரண செய்தி வந்தது. என்னால் நேரில் சென்று காணவியலாது போனது. துக்கம் என்னை பல நாள்கள் அவரை அழுதபடியே நினைக்க வைத்தது. நெருங்கிய நண்பர் எழுதியிருந்தார், இதய தீபனும் தற்கொலை செய்து கொண்டார் என்று. ஒரு நல்ல படித்த ஒரு கௌரவமான மனிதன் வாழ்வு இவ்வளவு சூன்யமாகி அஸ்தமனமாகியதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கோப்புகளுக்கு இடையே புழுவாய் வாழ்ந்திருந்தால் கூட இதய தீபனால் பல கவிதை தொகுப்புகளையும் கதை தொகுப்புகளையும் கொடுத்து இலக்கிய பணி ஆற்றியிருக்க முடியும். இந்த சினிமா அவரை வாழ விடாது, சாவை தழுவும்படி செய்து விட்டது. எப்படியெல்லாம் அந்த சினிமா மோகத்துல ஒரு எழுத்தாளர்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க கரை சேராம இருக்கிற ஓடங்கள் மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்றத, இது உண்மை சம்பவம்னு நான் பேசும்போது அவர் சொன்னாரு. இந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க அப்படின்றத இந்த கதையில நமக்கு கரை சேரா ஓடங்கள் அப்படின்ற கதையில சொல்லியிருக்காரு. இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன கதைகளா இருந்தாலும் ரொம்ப அழகா அதை ஒவ்வொரு கதையையும் படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. இந்த கதைகள் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன புத்தகம் தான். அந்த காலத்துல 25 ரூபாய்க்கு இந்த புத்தகமானது விலை சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடுத்த கதைகள் நியாயங்கள் அப்படின்ற ஒரு கதை. இந்த நியாயங்கள் கதை அப்படின்றது சத்யான்னு ஒருத்தர், அவருடைய மனைவி சர்லி அப்படின்றவர் அவருடைய மனைவி. சத்யா தலையில இடி விழுந்தது போல இருக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கூட வேலை பார்க்கிற ஸ்டீஃபன் கேட்கிறாரு. சத்யா பதில் சொல்றதுக்கு யோசிக்கிறான். சொல்வதற்கு முன்னாலேயே அவரோட முகம் மாறிடுது, ஒரு சோகம் படியுது. ஸ்டீஃபன், நான் 10 நாள் ஆபீஸ்க்கு வரல, ஏன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். சத்யா, நீ சொன்ன அல்லவா எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றாரு. 10 நாள் நான் ஜெயில இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பீடிகை போடுறாரு. உடனே ஸ்டீஃபனுக்கு பதறி போறாரு, என்ன நீ சொல்ற அப்படின்னு. ஸ்டீஃபனுக்கு சத்யா வீட்டு கதை அத்துப்படிதான்னாலும் சமீப காலமாக சத்யாவின் வீட்டு கதைகளை கேட்பதில் நாட்டமின்றி இருந்தான். 10 வருட பிரிவினை இடைவெளிக்கு பிறகு இப்பதான் சத்யாவும் மனைவி சர்லியும் குழந்தையோட ஒரு புது வீடு கட்டி ஒத்துமையா இருந்தாங்க. கணவன் மனைவி தனியா வாழ்ந்த காலத்துல கருத்து வேறுபாடுகள் சில சமயம் ஒற்றுமையை சோதிச்சிருக்கு. அப்படிலாம் இருந்தாங்க. சண்டை சச்சரவு எல்லாம் இருந்ததெல்லாம் அவன் அழுது புலம்பியதையும் குழந்தைகள் நோய்பாய்ப்பட்டதையும் ஏதாவது ஒன்னை சொல்லிட்டே இருப்பான். ஆனா சத்யாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் கஷ்டம். அம்மா கஷ்ட வாழ்க்கையில் கல்லூரியை எட்டி பிடிச்சு அரசாங்க உத்தியோகத்துல அமர்றான். மனைவியை அவனே தேடிக்கிட்டான், லவ் மேரேஜ். அவன் அம்மாவுக்கு அது அறவே பிடிக்கல. அதுல இருந்து சத்யாவை 20 வருடம் வளர்த்து நான் பராமரிப்பில் வச்சிருந்தவன அபகரிக்க வந்தவள் மருமகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாமியார் சத்யாவோட அம்மா ரொம்ப அந்த பொண்ணை, அவனா தேடிக்கிட்ட பொண்ணு இல்ல, அந்த சார்லியை ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறான். நாளுக்கு நாள் பிரச்சனை. சர்லிக்கு பொறுத்து பார்த்தா தன் அப்பா அம்மா கிட்ட போய் பிரச்சனையை சொன்ன உடனே அவங்க வர்றாங்க. சத்யா அம்மா பிள்ளையா ஒதுங்கிக்கிறான். அம்மா பிள்ளை தம் பக்கம் சாய்ந்து கொண்டதை சாதமாக்கி கொண்டார். நீ இஷ்டப்பட்டா தனியா போய்க்கோ அப்படின்னு பையன் அமைதியானான். அவனை உன் இஷ்டத்துக்கு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சத்யாவின் அம்மா நியாயம் பேச வந்தவங்க அந்த பெண்ணோடைய நிராதார நிலைமை, நம்ம பொண்ணை இப்படி விட்டு வச்சிருக்கணுமா இந்த வீட்டுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போன பிறகு முதல் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய பாக்குறதுக்கு இவன் போறான்.
நான் குழந்தைய வந்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு கூட அந்த அம்மா வந்து நினைக்கிறது இல்ல. அந்த சந்தோஷம் கூட அந்த பாட்டிக்கு இருந்தது இல்ல. சத்யா சில நாள் மனைவியோடய தங்கிடுவான். ஆனா அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. மாமியாரும் மாமனாரும் மருமகனை அவ்வளோ நல்லா பாத்துக்குவாங்க. உடனே என்ன பண்ணுவா இந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்கு போய், உன் பொண்ணுதான் சொக்குப்படி போட்டு என் மகனை இழுத்துட்டு போனான்னு பார்த்தா நீயும் இப்ப சொக்குப்படி போடுறியா அப்படின்னு போய் சம்பந்திய கேட்பா. இது என்னடா இது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேடி வந்து மருமகனை வான்னு சொன்னதுக்கு நம்ம இந்த பேச்சு வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. நாள்தோறும் விரைந்தோடி 10 வருடங்கள் ஆயிடுச்சு. சத்யாவும் பதவி உயர்வு பெற்று ஆபீசர் ஆயிட்டான். நல்ல சம்பளம். அவனுக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. அம்மா கிட்ட கேட்டா நம்ம அந்த காசெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அந்த அம்மா கொடுக்காது. அவன் வந்து வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவான். மாமனார் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. நல்ல மாமனார் கிட்ட வந்து அந்த காலத்தில் 1.25 லட்சம் இவனுக்கு கிடைக்கும். அதுல 1 லட்சம் ரூபாய் வந்து மாமனார் கொடுப்பாரு. சூப்பரா வீடு கட்டி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலர் டிவி ஆயிடும். நல்லா வந்து வீட்டுக்கு வேண்டிய எல்லா சாமானும் வாங்கிடுவாங்க. கேஸ் ஸ்டவ், குக்கிங் அந்த மாதிரிலாம் வாங்கிக்குவாங்க. இப்படிலாம் வாங்கி நல்லா வீடு வந்து மாமனாருடைய ஆசையோட அழகா அமைஞ்சிரும். சத்யாவோட அம்மாவுக்கு பையன் வீடு கட்டுறது தெரியும். ஆனா அவனுக்கு பொருளாதார உதவி மற்றவையும் யார்கிட்ட இருந்து வருதுன்றதுல சந்தேகம் இருந்தது. அவன் வீட்டை பத்தி பேசும்போதெல்லாம் எங்க வந்து நம்மள துட்டு கேட்டுருவானோன்னு பாராமுகமா அந்த அம்மா இருந்துரும். தன்னை தனிமைப்படுத்தி விடுவான் அப்படின்ற பயம் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. கொஞ்சம் காசு மட்டும் தான் வந்து கொடுக்குது. நம்மளை விட்டுட்டா என்ன பண்றது? பிரிந்த குடும்பம் கருத்து வேறுபாடுகள் இல்லாம ஒரு கூரை கீழே வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டியில 2 காளைகள் மாதிரி இந்த சத்யாவும் இந்த மாமியாருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. மருமகள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மதியை குலைக்க ஆரம்பிச்சா. சம்பந்தக்காரர் அடிக்கடி வராங்க, நாடு நடக்கிறத மகள் கிட்ட வந்து கேக்குறாங்க, அப்படிலாம் அவளுக்கு கோபம் வருது. அப்பா நான் உங்களோட வந்துடுறேன்ப்பா, இங்க என்னால வாழ முடியலன்னு திரும்ப வந்து அந்த மகள் சொல்கிறாள். அந்த அளவுக்கு இந்த மாமியார் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க. பேத்தி மடிக்கல, பேத்தி மதிக்கல, மருமவ பேசல அப்படின்னு பொழுதன்னைக்கும் அந்த மகனுடைய மனசை வந்து எவ்வளவு கெடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நிம்மதியை கொலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இவங்க வந்து சம்பந்தக்காரங்க வந்து போறதையும் இவளுக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட அந்த பொண்ணு வந்து ஓப்பனா சொல்லிடுறா, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மாமியார் இருந்தா எப்படி அந்த மருமகள் வாழ முடியும்? அந்த கணவனும் தான் காதலிச்சு வந்த பெண்ணுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம அவங்க வீட்டுல போய் நல்லா இருந்துக்கிறது, இங்க அம்மாவை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணல. இவ வந்து சத்யா நல்லா குடிச்சிட்டு வரான் ஒரு நாள். மாமனார் வீட்டுக்கு வர்றான். வந்து நீ உன் பொண்ணை வந்து சரியா வளர்க்கல, அவதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டா அப்படின்னு ஏதோ பெரட்டுறான். அவ்வளவுதான். மகளை தாறுமாறாக பேசுறத கேட்கறதுக்கு அவருடைய மனசு வந்து ஒப்புதல் இல்லை. அவருடைய வார்த்தைகள், இந்த மாதிரி பேசுறியா, குழந்தைகளை அடிக்கிறான், உதைக்கிறான். அவ்வளவுதான். மாமனார் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. பணம் கொடுத்திருக்காரு, பொண்ணை கொண்டு போய் விட்டுருக்காரு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இப்படி எல்லாம் செஞ்சவரு இவனுடைய டார்ச்சர் குடிச்சிட்டு வந்து குழந்தைகளையும் அடிக்கிற அளவுக்கு இவன் வந்து இவ்வளவு கெட்டவனா இருக்கும்போது இனி மகளை அங்க அனுப்பக்கூடாது அப்படின்றத பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறார். வரதட்சணை கொடுமை, மகளை மருமகன் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணுவாரு போலீஸ்? இது மாதிரி வந்து உறுதியாச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவனை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். கைது பண்ணி சிறையில் இருக்கான். ஆனா 10 நாள் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி அலுவலகத்துல சொல்றான். ஆனா ஸ்டீஃபனுக்கு மட்டும் உண்மையை சொல்றான். ஸ்டீஃபனுக்கு பழைய கதைகள் நினைவுக்கு வந்தன. காரண காரியங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தான். ஒண்ணு விளங்குச்சு, எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இந்த சத்யாவோட அம்மா தான். 10 நாள் சிறைவாசம் சத்யாவுக்கு பணத்தை இழந்து நிம்மதியை இழக்க செய்தது. சர்லியன் வீட்டார் டைவர்ஸ் கேட்டு சத்யாவுக்கு அடுத்து நோட்டீஸ் விட்டது. வாழ்க்கையை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியது. பணம் வந்து வரதட்சணை கேட்டாங்க அப்படின்றத விட இன்னைக்கு இனிமேல் சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு அந்த பெண் வந்துட்டு, அந்த பெண்ணின் தகப்பனார் அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கான ஒரு விடுதலை கிடைக்கணும்ன்றதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்பி வச்சிடுறது வந்து நியாயம் தானே? அந்த பெண்ணை எவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு விடுவாங்க? 2 பெண்கள், அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் வந்து அந்த மகன் அப்படின்றவனை எப்படியெல்லாம் வந்து ஒரு நினைக்க வைக்கிறாங்க, எப்படியெல்லாம் தன்னோட கீழேயே இருக்கணும், தன்னோட பேச்சையே கேட்கணும், மனைவியோட பார்க்க கூடாது, குழந்தைகளை கொஞ்சக்கூடாது, அந்த சம்பந்தக்காரங்களையும் நீ பொடி போடுறியா, சொக்கு பொடி போட்டியான்னு கேட்கிற அளவு ஒரு கீழ்த்தரமா, என்னதான் ஒரு சிங்கிள் மதரா இருந்தாலும் இப்படியெல்லாம் வந்து நடந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கடைசியில் அந்த பையனுக்கே வந்து
ஒரு வாழ்க்கையை இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நியாயங்கள் அப்படின்ற இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதைகள் போரும்னு நினைக்கிறேன். இது போன்ற கதைகள் 19 கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சம்பவத்தை வந்து சொல்ற மாதிரி, நிகழ்வுகள் நமக்கு அக்கம் பக்கம் நடக்கிற நிகழ்வுகள் மாதிரி கொண்டு போறாரு. அந்த ஒரு 26 வருடங்களுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றது நம்ம நினைச்சுக்க வேண்டியது. ரொம்ப சிறப்பா இருக்குது. சின்ன புத்தகமா இருந்தாலும் கதைகள் ஒவ்வொன்றும் வந்து நமக்கு சிறு சிறு கதைகள். 19 கதைகளுமே சேர்த்து நம்மளுக்கு 112 பக்கம்தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன கதைகள், ரொம்ப சுவாரஸ்யமாகவும், முடிவு என்னன்னு நீங்க தீர்மானிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முடிவும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. மக்கள், நம்முடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இந்த கதைகளை பத்தி பேசலாம். கைத்தட்டலாம். முதல்ல மேடம் கைத்தட்டலாம். நன்றி சார். அதாவது மழை அப்படின்ற மழைன்னு எதனா கதை இருக்கா மேடம்? இருக்கு சார். அந்த மழைன்ற கதையும் ஒரு கதை இருக்கு. அது தலைப்புல இருக்குதான் போட்டிருக்காரு. சரிங்க சார். நகரத்து சூழல்ல மழை மும்முரப்படுவதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து அந்த மழை அப்படின்றது வந்து ஜனங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த கதையை எடுத்துக்கல சார். நானு பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. 5 கதை போதும். 5 கதையும் சிறப்பா இருந்தது. அதாவது இது அம்மா அம்மாவும் இந்த புத்தகம் வச்சிருக்காங்க சார். அடுத்த 5 கதைகள்ல மழை பத்தி அம்மாவை பேச சொல்லலாம். சொல்லிடலாம். அருமை. கோபால் மாணிக்கம் சாருக்கு ஒரு கை தட்டலாம் நம்ம எல்லாரும். அருமை சார். அதாவது அதான் நீங்க மௌனமா இருக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றது நீங்க அதிகமா பேச மாட்டேன்றீங்க. ஆனா அதிகமா சிந்திச்சிருக்கீங்க, அதிகமா எழுதியிருக்கீங்கன்றது இந்த 2 கவிதைகள்லயும் தெரியுது. இந்த 2 நூல்களுமே சொல்லுது. உங்களுக்கு பாராட்டுக்கள், எம்ஐஎம் மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரியுது. இதுல இன்னொரு விஷயம்னா, எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இதை யோசித்து அதை எழுதியிருக்கீங்க. அருமையான கதைகள் ஒவ்வொன்றும். அதாவது சிறுகதைகளா இருந்தாலும் மிகச்சிறிய கதைகளா இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கருத்தை சொல்ற மாதிரி எழுதியிருக்கீங்க. நீங்க இது தாத்தான ஆரம்பிச்சு ஆறுதல்னு வந்து, சாயன் வந்து, கரை சேரா ஓடங்கள், அப்புறம் நியாயங்கள் எல்லாமே ஒரு 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 பார்வை, ஒன்று ஒரு ஒரு சமுதாய பார்வையில எழுதியிருக்கீங்க. அருமை, பாராட்டுக்கள். நாராயணன் சார் பேசுறீங்களா? வாங்க. அதாவது கதைகள்லாம் அப்படியே ஒரு படோடபான ஒரு கருத்து இருக்கணும் அவசியம் இல்லாமல் யதார்த்தமான நிகழ்வுகளை வச்சு கதைகள் எழுதியிருக்காங்க. இதில் வந்து நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம் எனக்கு சம்பவம்னு இல்லை, இந்த சினிமா பற்றி ஒரு கதை வந்தது இல்லை, கடைசியாக அவர் மறைஞ்சு போகிறார்ல, அது என்ன இதயதீபன். இது வந்து ஓடங்கள் கதை பேரு. ஆமா, இது வந்து சினிமாவை நோக்கி வரும் பலருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அது எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாது என்ன. அதனால வந்து இது நான் நேரே பார்த்துருக்கேன். இது இது வந்து மிக 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 யதார்த்தமான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா இருக்கார் அவர். கோபால் மாணிக்க சாருக்கும் வாழ்த்து. ரொம்ப அழகாக வாசிச்சிங்க, அழகாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்கள் மீதி கதைகளையும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அதாவது அந்த நடை மாறாமல் சொன்னீங்க, ரொம்ப அற்புதம். அது எல்லா கதையும் நான் சொல்ல வரேன். எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த கதை. சில விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், அதனால அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் வர்றவங்க வந்து எல்லாம் பிரகாசிச்சிடுறாங்க அப்படின்னு. எல்லாரும் பாரதி ராஜா பாக்யராஜ் ஆகிறது கிடையாது. எல்லாரும் பல பேர் வந்து வெற்றி அடையாம தான் போறாங்க. அந்த யதார்த்தத்தை அதை நான் பார்த்து அனுபவிச்சதுனால அது எனக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்தது அந்த கதை. இந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே நான் அவருக்கு பேசினேன் சார். அப்படியா? இந்த கதையை மட்டும், மற்ற கதையெல்லாம் கூட விட்டுட்டேன். இந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்கன்னு போது அவரும் சொன்னாரு, இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி பாரதி ராஜா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. மலேரியா இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஜாப். அது அந்த ஜாபை விட்டுட்டு வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற வேலையை பார்க்க வேண்டி இருந்தது.
ஒரு பாக்யராஜ் ரிக்ஷா இழுத்தாருன்னு சொல்லிட்டு வைரமுத்து அவருடைய இதுல வந்து செய்தியில சொல்லியிருக்காரு. ரிக்ஷா இழுத்திருக்காரு வந்து இங்க. அது மாதிரி சிலருக்கு அது சக்சஸ் வருது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தாலும் சிலருக்கு இவ்வளவு சோதனைகளும் வருது அப்படின்றத அந்த கதை மனசை பாதிச்சு. ஏன்னா நானும் ஒரு ஒரு சில மாதங்கள் சினிமா துறைக்குள்ள நுழைய எத்தனித்தேன் நான். நான் சரி சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான். அதுக்கு ஒரு காரணம் நான் சம்பந்தப்பட்ட படம் வெற்றி அடையவில்லை. அது ஒரு நல்ல விஷயம். வெற்றி அடைந்திருந்தால் நான் எம்ஐஎம்க்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தாலும் எனக்கு நம்ம அந்த அந்த உலகம் நமக்கு ஒத்து வராதுன்னு நான் முடிவு பண்ணேன் நான். அதனால இது பல பேர் நான் பார்த்துட்டேன் நான். ஓகே, நன்றி, ரொம்ப அற்புதமா. மற்றவங்க பேசட்டும். பாராட்டு, வாழ்த்து. இந்த சினிமா கதை வரும்போதே நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன், கரெக்டா பேசிட்டீங்க. அருமை அருமை அருமை. சிவகுமார் சார், தெரியும் சார். அதுதான் சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். பாலை மாணிக்கம் சார், ரொம்ப சிறப்பா எழுதிருக்கீங்க சார். நட்சத்திர கதைன்னு சொல்லுவாங்க ஆனந்த கடல்ல, அந்த அளவுக்கு நீங்க எழுதிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா பிரேமன். அற்புதமான கதைகள், யதார்த்தத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த சென்னையில இருக்கிற பொண்டாட்டி கிராமத்துக்கு போனா என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுவாங்களோ அது ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. தையடிக்கிறது யாருக்கு தெரியக்கூடாதான், தெரிஞ்சா அது கேவலமா. அதுக்கு புருஷனை போட்டு வாட்டு வர்றது. சென்னையில இருக்க பொண்ணுகள் மட்டும் கிராமத்தை பையன் கட்டிக்கவே கூடாது. நல்ல பாடம் அது. தையடிக்கிறது தெரியக்கூடாது, உங்க வீட்டுல இருக்க முடியாது. இப்படி எல்லாம் பார்த்து நான் சொல்றது, கொஞ்சம் பணக்கார பெண்களை யாராவது ஏழை பையன் கல்யாணம் பண்ணிட்டாலே அந்த பையனுக்காக நான் பரிதாபப்படுவேன், ரொம்ப பரிதாபப்படுவேன். நீ மாட்டிக்கிட்டடா நீ அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அந்த பொண்டாட்டி புருஷனை வாட்டி எடுக்கிற கோபம் எரிச்சல் எப்படி வருது பாருங்க அந்த பொண்ணுக்கு. ஊருக்கு போய் திண்டிவனம் தாண்டி அம்மா சென்னையில இருந்து வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு மனசே வரல. இது நிறைய பார்த்திருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. நியாயம் தானே, டைவர்ஸ் நியாயம் தானே கேட்கறீங்க பாத்தீங்களா? அருமையான கேள்வி அது. அம்மா குடும்ப பாருங்களேன், புருஷன பையன் மேல அவ்வளவு பொசசிவ், பொண்ணு அபகரிச்சிடறான், இந்த பொண்ணு சொக்குப்படி போட்டான். இதெல்லாம் கேட்கிற வார்த்தைகள் கிராமத்திலேயே ஊர்ல அடிக்கிறது. பொண்ணு பையன் அது சொக்குப்படி போட்டா அப்படி சொல்லுவாங்க. அது அருமையா கொண்டு வந்திருக்கீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போகுது. பொறுத்து பார்த்து இது பாருங்க. அந்த ஹஸ்பண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் சார் வர்றாரு அந்த கதையில். நம்ம ஸ்டேட்மெண்ட் சார் கவுன்சிலரா கூட வர்றாரு, சத்யாவுடைய ஃப்ரெண்டா வர்றாரு பாருங்க. அவர் சரியா கவுன்சில் கொடுக்கல, அவர் டைவர்ஸ்ல போயிடுச்சு அந்த கவுன்சில். அந்த கதை நல்லா இருக்கு. நல்ல உன் பொண்ணுதான் சொக்குப்படி போட்டிருக்கா அப்படின்னு அம்மா சொல்றது. மனைவியை பார்த்து தன் மகனை அபகரிக்க வந்தவள் சொல்றது மாமியார் கொடுமை. அதை டைவர்ஸ் முடியுது. உண்மைதான். கரை சேரா ஓடங்கள் நான் அன்றாடம் பார்க்கிறேன். நான் இங்க கிட்டத்தட்ட 52 வருஷமா இருக்கு சென்னையில. என் வீட்டுல நான் அடிக்கடி சொல்ல 3 போர்ஷனா விட்டுருக்கேன். எல்லாம் சின்ன டெக்னீஷியன், எல்லாம் 10,000 5,000 6,000 வாடகை கொடுக்குற பசங்க தான். நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். அவங்களெல்லாம் யாராவது ரூம் விட்டு வெளியே வரலனாக்கா பெல் அடிச்சு கூப்பிடுவேன். என்னடா பண்றீங்கன்னா 2 நாள் சாப்பிடல சார்னு சொல்லுவான் ஒரு பையன், ஒரு டெக்னீஷியன். கையில காசு இருக்காது, ஒரு 100 ரூபாய் கொடுத்து போய் சாப்பிட்டு விடான்னு சொல்லுவேன். நீ முதல்ல ஊருக்கு போய் சேரு, இங்க இருக்காத. ஏன்னா அந்த டெக்னீஷியன் வேலை இல்லாத கேட்க மாட்டானுங்க. இங்க இருக்கிற அவ்வளவு நிறைய டெனன்ஸ் பேர், நிறைய டெக்னீஷியன் போயிட்டே இருப்பாங்க. கீழே இருக்கிற 4 பசங்க எல்லாம் பிஇ படிச்சுட்டு சின்ன வேலையில இருக்காங்க. 2 நாள் வெளியே வரலாம், நான் அவங்க போய் தட்டி கேட்பேன், சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் சினிமா கனவுக்குள்ள வர்றாங்க. இங்கேயே இப்படியே வாழ்றாங்க. 10 பேருக்கு ஒருத்தர் தான் சக்திதான். எங்க வீட்டுல ஒரே ஒரு பையனா ஒரு கேமராமேன் ஆகி நல்ல ஒரு நிலையில இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சின்ன வேலையா இருந்து அப்படி போயிட்டு வந்த நல்ல கதை. கரெக்டா 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் தற்கொலை பண்ணிக்கிறார். அவன் காலத்து கைப்பிடிச்சு அந்த ஸ்ரீதேவி இந்த பொண்ணு சரளிய அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறார். அது ஒரு சோகமான கதை. ஆறுதல் நல்ல கதை. அதான் சொல்லிட்டீங்க. சுபத்ராவின் பாயம் விளக்கு விட்டது. அருமை அருமை. முதல் கதையே தாத்தாவின் மரணம் பூரணப்படவில்லை. என்னவோ ஒரு
மனசுல நெருங்கல தாத்தாவின் மரணம் பூரணப்படவில்லை, முழுமையை அடையல அப்படின்ற ஒரு ஆதங்க. நல்லா முடிச்சிருக்கீங்க, நல்லா சொல்லியிருக்கீங்க சார். நல்ல 5 கதையும் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. நட்சத்திர கதைகள் சொல்லலாம், அந்த அளவுக்கு எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பிரேமா மேம் நல்லா சொன்னீங்க, நீங்க ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க. தேங்க்யூ சீமன் சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். மாலதி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். கோபால் மாணிக்கம் சார் வணக்கம். 26 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதைகள் எல்லாம் கேட்கறதுக்கு. இந்த தாத்தா கதையில அது தாத்தா சொல்லி கொடுக்குற இந்த உச்சரிப்பு கரெக்டா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னீங்களா, அது கொஞ்சம் எல்லாருக்கும் அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அது ஆனா என்னன்னா அதுல இந்த பசங்களை முறை பெண்ணு முறை பையன் இருந்தாங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பேசி வளர்க்காதீங்க அப்படின்றதுதான் அதுல கதையில கான்செப்ட். அது நடக்கலன்னா கஷ்டமாயிடும் அப்படின்றது சொல்லி சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அது நல்லா இருந்தது, சொன்ன விதம் நல்லா இருந்தது. அடுத்தது ஆறுதல் கதையில அம்மா போயிட்டா யாரு சோறு போடுவான்னு அவன் கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு சோறு கிடைக்காதேன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிறான். 26 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறதால இது இப்ப அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா இடத்துலயும் பாஸ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்துடுது. இப்ப எழுதுனாக்கா அதை மாத்தி எழுதுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சாயம் கதையிலயும் அந்த டயலாக் ஒண்ணு, நான் ஒரு அடிமை மாதிரி அவன் பின்னாடி நடந்தேன்னு சொல்லி எழுதிக்கிறீங்க பாருங்களேன். அது அந்த அந்த லைன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கரை சேரா ஓடங்கள் அந்த கதையில எல்லாருக்கும் அந்த சினிமால வந்தா அந்த புகழ் கிடைக்குது, பணம் கிடைக்குது, இந்த ரெண்டுக்காக மட்டுமே மக்கள் இந்த சினிமா பின்னாடி வராங்க. அதுல நிறைய பேர் சாதிக்கிறாங்க, நிறைய பேர் சாதிக்காம போயிடுறாங்க. இப்ப ஜானகி அம்மாவோட இறந்துட்டதால அவங்களுக்கு நிறைய பேட்டி வருதா. அவங்க ஃபர்ஸ்ட் பாடினாங்களே விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்துலதான் அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு பாடி இருக்காங்க. அந்த படமே ரிலீஸ் ஆகலையா பாருங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபெமிலியர் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகுது, சோர்ந்து போகாம அவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி அவங்க வராங்க. அதனால அவங்க எல்லாம் சக்சஸ் ஆறாங்க. அதுக்கடுத்தது இந்த நியாயங்கள் கதையில இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ்ல போனா கஷ்டப்பட போறது, அந்த நேரத்துக்கு எல்லாமே கரெக்ட் தான். ஆனா டைவர்ஸ் நியாயம்தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த வாரம் லேட்டஸ்டா நீயானால இந்த சப்ஜெக்ட் தான் பேசினாங்க கோபிநாத். அதுல எல்லாமே 2 சைடும் கேட்கும் போது நியாயமா தான் தெரியுது. ஒரு பொண்ணு சொல்லுது, நான் டைவர்ஸ் வாங்கினேன், என் பையனை அவரை பார்க்க கூட விட மாட்டேன், அத மாதிரியே எழுதி வாங்கிக்கணும், நாங்க பையனை கூட பார்க்க கூட கூடாது அப்படின்னு எழுதி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு பெருமையா தெனாவட்டா சொல்லுது. ஆனா அதுக்கு இந்த சைட்ல ஆப்போசிட் சைட்ல ஒரு பையன் பேசுறான், நடுத்தர வயசு பையன். ஆனா அவங்க 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை. இந்த ஷோக்காக அவன் அந்த ஆப்போசிட் சைட்ல உட்காந்து அவன் சொன்னான், நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இந்த மாதிரி, ஆனா நீங்க இப்ப சந்தோஷப்படுவீங்க, ஆனா அந்த பையன் வளர்ந்த பின்னர் தான் தெரியும் அவன் அதை விரும்பினானா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், எங்க அம்மா டைவர்ஸ் வாங்கினவங்க தான், நான் என் குழந்தைய இப்ப நான் வளர்க்குறேன், பார்த்து 2 பேரும் அவ்வளவு அழகா, நாங்க 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா அப்பா பிள்ளை 2 பேரும் நல்லா வளர்றோம் நல்லா. ஆனா எனக்கு அந்த குழந்தை பருவத்துல எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல. நான் என் பையன் கூட என்னதான் விளையாடுறதுனால எனக்கு அந்த அப்பா பாசம் கிடைக்கலையே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ட்டு அவன் சொல்லும் போது அந்த அரங்கத்தை எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த பையன் அந்த மாதிரி அழுதுட்டு அந்த மிடில் ஏஜ் அந்த சொல்லும் போது ரொம்ப இதுவா இருந்தது. என்ன பண்றது, ஒரு சிலரோட லைஃப் லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆக மாட்டுது. அதுல இப்ப கூட அப்பா அம்மா சப்போர்ட் இருந்ததால இது அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சைடு போயிடுச்சு. ஒருவேளை அப்பா அம்மா சப்போர்ட் இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த கணவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுலதான் வாழ்ந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். பிரேமா மேடம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். நன்றி மேடம். நன்றி. வசந்தி மேடம் வாங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பிரேமா மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகான கதையை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எனக்கு கதை ஆசிரியர் இங்கே இருக்காருங்கிறது இந்த கூட்டத்துக்கு வந்தோன்னு தான் தெரிஞ்சது எனக்கு. ஆஹா, இங்கே இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தலைப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். பாளை அப்படின்னா சரி பாளையங்கோட்டையில இருந்து எழுதுறவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கு தான் நான் வந்ததே மெயினா இப்படியா வரணுன்ட்டு. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறவரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க சார்.
கோபால் மாணிக்கம் சார், ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கதை வந்து நான் தாத்தான்னு சொல்றதை விட கடமைன்னு போட்டுக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன்னா, ஏன்னா வந்து அந்த பையனோட ஆதங்கம் என்னன்னா, அவர் தன்னோட தாத்தா தன் கடமையை செய்யலை, அதான் அவனுக்கு கோவம். அவரோட அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் ரொம்ப அடிபடும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முதல்ல பிறந்த உடனேயே ஒரு இதை இதான் அந்த பையன் இதான் கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் ஆரம்பிச்சு அது ஒரு என்டாங்கிள்மெண்ட்டாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொந்தங்கள் பிரிஞ்சதும் இருக்கு, கோவப்பட்டது எல்லாமே இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த பையன் வந்து அவனோட கோவம் என்னன்னா, தாத்தா தன் கடமையை செய்யல, தாத்தா அவ்வளவு நல்லா என்னை பார்த்துக்கிட்ட தாத்தா, எல்லாம் பண்ண தாத்தா, இந்தையும் செய்யாம போயிட்டாரே, என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த ஆதமுகம் இருந்துச்சுன்னு பார்க்குறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சுபத்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிறது, கடைசியில் ஹி ஸ்டுட் அப். அப்படி அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் ரைட்ஸ் அப்படின்ட்டு அவன் ஹி ஸ்டாண்ட்ஸ் அப். ஓகே, அந்த ஸ்டாண்டிங் அப் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அது ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இதில் வந்து கஷ்டம் இல்லையே, இது 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 இதுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டிங் அப் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சினிமா அப்படிங்கிறது அது ஒரு மாயை. அதில் போய் அடிபட்டவங்க அப்புறம் நல்லா வந்தவங்க எல்லாருமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு சாதாரண கதையாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா அந்த ஏமாற்றங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்புறம் அந்த கடைசியில் வந்து அந்த கதை இருக்குல்ல, நியாயங்கள், மாலதி மேடம் சொன்ன கருத்து கரெக்டு தான். ஆனால் அது லவ் மேரேஜில் மட்டும் இது இல்லை, அரேஞ்ச் மேரேஜ்லேயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. டைவர்ஸுங்கிறது ரெண்டுலேயுமே வருதுன்னு நினைக்கிறேன் நான். அரேஞ்ச் மேரேஜில் வந்து நிறையவே வருது. ஏன்னா வந்து புரிஞ்சிக்காமல் உள்ளே போகிறாங்க, என்னன்னே தெரியாமல் உள்ள போகிறாங்க. ஒரு சப்போர்ட்டு, ஒரு சைடாக சப்போர்ட்டு, அந்த அந்த நியாயங்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்படி உன்னோட லைஃப்பை ஸ்க்ரூ அப் பண்ணுவாங்க, எப்படி உன்னோட லைஃப்பை மற்றவங்க வந்து உள்ளே வந்து அந்த அப்பாவும் இந்த அப்பாவும் அந்த அம்மாவும் இந்த அம்மா வந்து எப்படி கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு தான். இது ரெண்டுலேயுமே நடக்குது, ரெண்டுலேயுமே கஷ்டங்கள் இருக்குது. அது வந்து இந்த 2 இண்டிவிஜுவலுக்கும் இருக்கிற ஒரு பந்தம், அவங்க 2 இருந்தால் அதை வந்து டேக்கிள் பண்ணணுமே வெளியே, வெளியிலேருந்து யாருமே வரக்கூடாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதா இருக்குது அந்த இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேமா மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்புறம் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய மீதி கதையும் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி வசந்தி மேடம். கணேசன் கொஞ்சம் இருங்க, திவர் பேசிட்டோம். ஆரம்பிங்க சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வசந்தி அம்மா, முதல்ல உங்களுக்கு பெரிய வணக்கம். கதை சொல்றதுல வந்து உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும் போது எங்களை ஒரு கரெக்ஷன் சார், வசந்தி மேடம் இல்ல, பிரேமா மேடம். பிரேமாமா வணக்கம். வசந்தி அம்மா பிரேமா 2 பேரும் ஒன்றும் யாருக்கு அப்படியே முதல்ல வசந்தி அம்மா பேசுனதால அந்த வாசகம் அப்படியே வந்துருச்சு. பிரேமாமா வணக்கம் உங்களுக்கு. ஏன்னா நீங்க அந்த கதை படிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே மூழ்கி போற மாதிரி இருந்தது. எனக்கு வேலுநாச்சியார் கதை, இந்த கவிதைகள் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சில வார்த்தைகள்ல வந்து அப்படியே உயிரோட்டமா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி யதார்த்தத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் கோபால் மாணிக்க சார் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு வந்து, ஆனால் இவர் இவ்வளவு இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து வியப்பாக இருக்குது. வந்து ரொம்ப முதல்ல அவருக்கு பெரிய பாராட்டுகளை சொல்லணும். வந்து எனக்கு வந்து அந்த முதல்ல அந்த தாத்தா கதையில் வந்து ரொம்ப அப்படியே ஊன்றி போயிட்டேன். அந்த தாத்தா, ஏன்னா இது வந்து கிராமத்தில் நடக்கிற சம்பவம் மாதிரி. அடிக்கடி நாங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தோம். இது வந்து யதார்த்தமாக வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே சொல்லியிருக்காரு. இது வந்து இது எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். எனக்கே கூட இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் எங்கள் சொன்ன மாதிரியே நான் உணர்ந்தேன். வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கும்பொழுது நான் ஒருத்தன் தான் வந்து இப்போ டிகிரி படிக்க வந்தேன். ஒரு பொண்ணை வந்து எனக்காக பேசி வச்சாங்க. ஆனால் வந்து அந்த இது நாங்கள் பேச போகல. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னடா நம்ம கதையை சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டார். நான் அதுலேயும் மூழ்கி போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆடி போச்சு. வந்து என்னடா இது வந்து எங்கேயோ நடக்கிறது இல்லை. இது அடிக்கடி நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லி வளர்த்து இந்த மாதிரி வந்து அது காரணம் கைகூடாமல் போன அந்த நிகழ்வுகளை வந்து அப்படியே திருப்பி அசை போட மாதிரி வந்துருச்சு. அந்த கதையை அசை போட்டதுனால வந்து என்ன, அடுத்த 2 கதையில கவனத்தை கோட்டை விட்டுட்டேன். நான் அப்படித்தான் சொல்லணும் வந்து. அதனால வந்து அவ்வளோ இதாக இருந்தது. வந்து மனசுக்கு வந்து அப்படி ஒரு இது எங்கேயோ போன மாதிரி இருந்தது. அதில் நினைவுகளை பின்னோக்கி கொண்டு சென்றதற்கு வந்து நன்றி. திருப்பி இருக்கும் மறுபார்வை பார்த்ததற்கு. அடுத்து வந்து சொன்னது இந்த சினிமா கதை. நாராயணமூர்த்தி சொன்னார் இந்த சினிமா கதையை வந்து என் கூட இருந்த என்னுடைய நண்பரே வந்து நாங்கள் வந்து இழந்திருக்கிறோம். அதைத்தான் அவரை வந்து சொல்லாமல் சொன்னார். வந்து நாங்களும் அதில் இருந்திருக்கோம். ஏன்னா அந்த கதை அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பன்னீர்செல்வம் அவர் சொல்லி ஒரு சிலர் எல்லாம் வளர்ந்து வரக்கூடியவங்களும்
எங்கெங்கேயோ கடன் வாங்கி எவ்வளவோ வச்சு எவ்வளவு நிறைய செய்தார் வந்து. அந்த இதெல்லாம் வந்து எங்கள் நண்பர் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வட்டி கடன் வாங்கி எல்லாத்தையும் வந்து இழந்தார். எல்லாரும் சைனிக்கிறது இல்லை அந்த இதில். அப்போ வந்து நாராயணமூர்த்தி எங்களோட கூட இருந்தேன். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் போது இவர் நாராயணமூர்த்தியெல்லாம் அதில் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. எழுத்துக்கள் அந்த 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 அது வந்து அந்த படத்தின் பேர் கூட சொல்லலாம் வந்து காலம் ஒரு நாள் மாறும்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு மாறவே இல்லை. அந்த மதத்தில் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி எழுத்துக்கள் தான். அது படம் ஓடிச்சு வந்து ஆனால் வந்து சக்ஸஸ் ஆகலைங்கிறது வந்து அது மாதிரி அது வேற ஒன்று. அது உண்மைதான். அந்த சக்ஸஸ் ஆகியிருந்தா நிச்சயமா நாராயணமூர்த்தியோட இருந்திருக்க மாட்டாப்புல. அந்த ராஜர் என்னோட நண்பரும் கூட இருந்திருக்க மாட்டார். இப்போ அவர் மறைஞ்சு போயிட்டார் வந்து. மறைஞ்சு போன வாழ்க்கையில் வந்து நாங்கள் நினச்சி பார்ப்போம். அவங்க வீட்டில் வந்து தினம் சண்டை நடக்கும் என்னுடைய நண்பர் வீட்டில் வந்து. அதுதான் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்து நிஜமான நிகழ்வுகளை வந்து அப்படியே ஒருமைப்படுத்தி பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோதான் வயதாகி போனால் கூட வந்து இன்னும் நம்ம வந்து பழைய நினைவுகளில் வந்து பாரு யதார்த்தமான நிகழ்வுகள் இதை வந்து எப்படி அருமையாக வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு பார்த்து கண்முன்னே அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருந்தது வந்து. அதற்கு பெரிய வாழ்த்துக்கள் சார் பாலிமாணிக்கம் சார். அதாவது அடுத்து இந்த நல்ல இந்த டைவர்ஸ் சமாச்சாரம் அந்த இது வந்து கடைசி வரைக்கும் போச்சு. கடைசியில் வந்து கைகூடாமல் போச்சுங்கிறது வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் திருத்திக்கிடணுங்கிறதுக்கு வந்து அது ஒரு உதாரணம் வந்து. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் நல்லா வாசிச்சீங்க வந்து கேட்க நல்லா இருந்தது வந்து. எல்லா அனுபவங்கள் யதார்த்தமாக இருந்ததுனால வந்து எங்களால் அப்படியே ஒன்றி போக முடியுது. பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸ்டீஃபன் சார் வாழ்த்துக்கள் சார் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. வாங்க கணேசன் பேசுங்க. வணக்கம் ஐயா. இந்த பிரேமா மேடம் வந்து அந்த கதையை வந்து அதோட சுருக்கம் அதனுடைய சாராம்சம் மட்டும் அழகா கோர்வையா சொல்லி அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது கதை. நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 கதைக்கு தான் வந்தேன். ஆனா இதுல வந்து ஒரு கதை என் கதையும் சேர்ந்துருக்கு. அதனாலதான் நான் கொஞ்சம் பேசுறதுக்கு இது பண்ணேன். இதே மாதிரி இந்த சினிமாவுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நல்ல காலம் என் லைஃப் போயிருக்கோம். போகாம தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ எப்படின்னாக்கா நான் இப்போ சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அப்போ எனக்கு இந்த சினிமா நடிக்கணும் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. நான் அப்போ அந்த கவிதைலாம் எழுதுவேன். நான் கவிதை எது கொடுத்துருக்கேன். கொடுத்தவொடனே என் கவிதையை வாங்கிட்டு என்கிட்ட 1000 ரூபாய் கேட்பாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, நான் இந்த கவிதை ஏதாவது படத்துல நான் வர வைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாங்க. நான் அதெல்லாம் எதெல்லாம் ஏமாறல. ஒரு தடவை நாகேஷை போய் பார்த்தேன். நாகேஷ் வந்து நம்ம ரயில்வேல தான் நாகேஷ் முதல்ல ஒர்க் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப இதுல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரை பண்ணி இது பண்ணாரு. அவரை நான் போய் பார்த்தேன். அவர் பார்த்த உடனே அவர் ஒரே ஒரு அட்வைஸ் சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறீங்க கணேசன், நீங்க வந்து ஷைனா நாங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கோம்னு சொல்லி பண்றீங்க. ஆமாண்ணா. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து ஒரு பிச்சை எடுக்காத குறைக்கு போனேன். நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு அந்த லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேல வந்தேன். நீங்க அந்த மாதிரி சான்ஸ் வந்து போய் வர முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டார். அது ஒரு அந்த கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு ரொம்ப மாத்துச்சு. ஆனா வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுறதுல இதுல கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் போனதால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். 3 தடவை எழுதி 3 தடவை ப்ரிலிமினரிஸ் பாஸ் பண்ணி இதுல மெயின்ல ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி நாகேஷுக்கு ஃப்ரெண்டு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் விடல. அந்த நாகேஷ் அவரு என்ன சொன்னாரு, நாகேஷ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, சினிமா வருவாரு, அவர் பேர் மறந்துட்டு நாகேஷ் கூட வருவாரு. அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. நாகேஷ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் தான், என்னை க்ளோஸ் பண்ணவனும் அவன் தான் அப்படின்னாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு காம்படிஷன், என்கிட்ட நாகேஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனா வந்து அவரு வந்து அவராலதான் நான் ஷைன் ஆக முடியல, அவரும் சிரிப்பு ஆக்டர், அவரால்தான் நானும் பெரிய ஆள முடியல. அதனால அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, காம்படிஷன் அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் விலகினேன். அது விலகி இப்போ வந்து நான் என்னோட லிவ்லிஹுட் நல்லா இருக்கு, எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து பெரிய லெவல்ல ஆவாததுக்கு அது ஒரு ஃபெயிலூருக்கு இந்த ஒரு ஆசை இருந்தது ஒரு காரணம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டு நான் சினிமா நடிச்ச என்னுடைய ஆசை நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காரு. ஒரு எல்ஐசில டெவலப்மெண்ட் ஆபீசராவது போயிட்டு நான் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்ற ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் சொன்னேன், ரிட்டையர் ஆன பணத்தெல்லாம் நீ விட்டுற போற, நீ இப்ப கேர்ஃபுல்னா. ஆனா அதெல்லாம் விட மாட்டேன்றான். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து விடுற மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் வாட் அந்த கதை சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பு அதிகமா இருந்தது. இந்த கதையை வந்து அழகா எழுதியிருக்கிறார் இந்த மாணிக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். பிரேம மேடம் நல்லா அந்த புரியுற மாதிரி சொன்னாங்க கதையை. நன்றி. கணேசன், நாடு ஒரு முதலமைச்சர் இருந்துச்சு, ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்துச்சு கணேசன்.
சொல்லுங்க சார், ரொம்ப திரும்பி சொல்லுங்க. உண்மைதான். நல்லா யோசித்து பாருங்க. நாடு ஒரு நல்ல முதலமைச்சர் எழுந்துச்சு, நல்ல ஒரு சீஃப் செக்ரட்டரி எழுந்துச்சுன்னு சொன்னேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். புரிஞ்சா புரியுது. புரிஞ்சா சரி, புரிஞ்சா சரி. ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க கோபால் ரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் ஒரு உந்துதல் கதை எழுத விரைவில் துவங்குவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த கதைகள் எல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு மிக அருகிலே நடந்த கதைகளை நான் ஃபீல் பண்றேன். இந்த மழையின் ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு கதை தான். ஸோ அருமையான ஒரு சிந்தனை. வாழ்த்துக்கள் சார், கதாசிரியர் பாலைமாணிக்கம் சார் அவர்களுக்கு. அதை வந்து படைத்த பிரேமா மேடத்துக்கும் தனிச்சிறப்பு. வித்தியாசமா உள்வாங்கி அதை வெளிக்கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் மேடம். இந்த தாத்தா கதையில வந்து உறவுகள் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பேரனுக்கு பருவ வயதில் தடை போட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. சாயம் என்ற கதையில வந்து வாழ்க்கையில எல்லாரும் அரிதாரம் பூசுவது எல்லா நேரத்திலும் உதவுவதில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் தோணுது. நியாயங்கள் கதையில வந்து என்றும் நியாயங்கள் இருக்க வேண்டும், அதுதான் வந்து உறுதிப்படுத்துறோம். கரைசேரா ஓடங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல கதை வந்து சினிமா என்ற மாய வடிவில் விட்டில் பூச்சிகளாக இன்றும் நடைபெறும் நிகழ்வுகளாக இருக்கின்றன. இந்த கதைகள் வந்து மற்றவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஸோ மழையின் கதைகளை மேலும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி ஆசிரியர் பாலைமாணிக்கம் சார், நன்றி பிரேமா மேடம், நன்றி ஸ்டீஃபன் சார், நன்றி மைண்ட் யுவர் மைண்ட் டீம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி சார். சத்யநாராயணன் சார் பேசுறீங்களா? இல்ல சார், ஒன்லி பாராட்டுகள் தான். பிரேமாமாவுக்கு வந்து ஒரு நல்ல அருமையான கதையை வந்து சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. புக்கு படிக்கிறப்போ இல்லையோ அதை வெரி கிளியர்லி ரொம்ப நாள் அருமையா விளக்கினாங்க. அதே மாதிரி வந்து கோபால் மாணிக்கம் சாருக்கு வந்து ரொம்ப பாராட்டுகள். நன்றி நன்றி சார், நன்றி. சேவா வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு கோபால் மாணிக்கம் சார் உங்க ரைட்டிங் சார். பிரேமா மேம் ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க. ரொம்ப யதார்த்த நடைகளா இருந்துச்சு எல்லா கதைகளுமே. எனக்கு அந்த சாயம் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அல்லாம். தேங்க்யூ சேவா. வாங்க லதா மேடம் பேசுறீங்களா? நான் லாஸ்ட் ஸ்டோரிக்கு வந்தேன் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ஆனா ரிலேட் பண்ணிக்கிட்டேன் அதை. எனக்கு தேவைங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஏன்னா 2 சம்பந்திகள் நடுவுல அது மாதிரி இதெல்லாம் வந்தது இல்லையா? ஸோ ஆண்டவன் உனக்கு இது வேணும், அதனால நீ வந்து உட்காருன்னு சொல்லியிருக்கானோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் வச்சுக்கூடாது, நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நல்லா இருந்தது. மாலத்தி சொன்னாங்க இல்லையா, டிவோர்ஸு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது நியாயம்தான். இல்லைன்னா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ என்னவோன்ட்டு. ஆனா இன்னைக்கு காலத்துல இப்போ ஒரு பொண்ணா நினைக்கும் போது அது ரைட்டுன்னு தோணுது. ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கும் போது, ஆமா ஏன் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு தோணுது. நான் எதுவுமே ரைட்டு தப்புன்னு சொல்லல, என்னோட கன்க்ளூஷனை கொடுக்கல, 2 பார்வையை சொல்றேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மருமக அப்படிங்கும் போது என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணல அப்படி. ஏன்னா அந்த பொண்ணு மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம், பையன் மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம், அதை பொறுத்து தான் எல்லாம் மாறும். ஸோ இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதுக்காக நான் சொல்றேன். எந்த சைடு வேணாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறலாம், அந்த பையனையும் அவ திருத்திருக்கலாம், அது மாதிரி எல்லாமும் கதையில வரலாம். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு தேவையான சுச்சுவேஷன்லயும் டைவர்ஸ் கிடைக்குது, தேவையில்லை படலை அப்படிங்கும் போதும் அது கிடைக்குது. ஸோ அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய டெலிவரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அதாவது நான் அப்படி பார்த்தேன், நீங்க துடிக்கிற துடிப்பு வந்து ஏதோ நிறைய பேச போறீங்கன்றது தெரிஞ்சுது. ஆனா சார் இப்படி நான் நிறைய எல்லா ஸ்டோரி கேட்டிருந்தேன். இல்ல கேட்கலன்றது, அது நீங்க லேட்டா வந்தீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா நீங்க பண்ண ஆக்ஷன்லாம் வந்து அப்படியா சார்? ஆமா, அந்த உங்க பாடி லாங்குவேஜ் பல விஷயங்களை பேசுச்சு எங்களுக்கு. அதனால சரி இவ்வளவு துடிக்கிறாங்களேன்னு தான் லதா மேடம் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் நானு. ஆனா இதுக்குள்ள பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியுது இப்பதான். ஓகே, வாழ்த்துக்கள்.
அமுதா மேடம் பேசுறீங்களா? செல்வகுமார் அமுதா மேடம் வந்துட்டாங்களா? வாங்க. இல்லையா? சரி, ஓகே. செல்வகுமார் சார் வாங்க. மேடம் வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சார் உங்களுக்கும் சார், மாணிக்கம் சார், பெரிய பாராட்டு சார். இந்த கதையெல்லாம் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கதை நம்ம சின்ன கதை தான். ஆனா ரொம்ப சீரியஸா எல்லாருடைய லைஃப்லயும் வந்து இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு பொண்ணுக்கு எதிரி வந்து பொண்ணு தான் போல இருக்கு. ஏன்னா, அந்த மாமியாரு, மருமகன்றது வந்து பார்த்தீங்கன்னா, காலந்தொட்டே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அது. அது இன்ன வரைக்கும் இப்ப எல்லாரும் சொல்லலாம். ஆனா கூட இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த ஒரு ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இவ்ளோ தூரம் வந்து எழுதியிருக்காருன்றது, அன்னைய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய எல்லா தாக்கமும் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ அத நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கே ரொம்ப அது ஒவ்வொரு கதையோடையும் வந்து எல்லாருமே இணைஞ்சிட்டோன்ற மாரி தான். அத இணையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது மேடம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க படிச்சிருந்தா கூட வந்து இவ்ளோ தூரம் வந்து அத எக்ஸ்ட்ராக்ட் எங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்க முடியுமான்றது தெரியாது. ஆனா, நீங்க சொல்லும்போது அதுதான் இப்ப தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. என்னன்னா படிக்கிறத விட கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதான் அந்த கேட்கறது வந்து இந்த மாரியான ஒரு இனிமையான குரல்ல கேட்கறது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. கேட்கும்பொழுது அது நல்லாவே வந்து ஆழமாவே பதியுது அது. பட் இனியும் நல்லா ரொம்பவே ஒவ்வொரு கதையும் வந்து ரொம்ப கருத்துள்ள கதையா இருந்தது. அதே நேரத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டிய கதையாவும் இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி. வாங்க கல்யாணி மேடம் பேசுங்க. வணக்கம் சார். பிரேமாம்மா வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து அழகா ஓடி வந்து அழகா சொல்லிட்டீங்க. நல்லா இருந்ததுமா. நீங்க சொன்ன விதம் இப்ப செல்வகுமார் சார் சொன்னதுதான் அதுக்கு ஒரு மகுடம் வச்ச மாதிரி அழகா இருந்தது. கோபால் மாணிக்கம் சார் எல்லாரும் இந்த மாதிரி நானும் கொஞ்சம் வேக்குறேன். ஆனாலும் வந்து உங்களை கொஞ்சம் தெரியும் எனக்கு. அதனால நீங்க இந்த வேலையெல்லாம் உங்களால வந்து இந்த மாதிரிலாம் எழுத முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப வியப்பில்லை. ஆஹ் கதைகள் வந்து அதான் அந்த தாத்தா கதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி லைஃப்ல வந்து நம்ம எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம்தான். அது அதையே வந்து பதிவு செய்யறது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு விஷயமா பாக்குறேன். இப்ப அவரு சொன்ன கதை வந்து இங்க இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்த கதைகளை கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்களுடைய பழைய நினைவுகளை தூண்டி கொண்டு வந்து கொடுக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம பதிஞ்சு வச்சிருக்கிறாரு சார். அப்படிங்கிறப்போ அது ஒரு ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. சினிமா வாழ்க்கை எல்லாமே சொல்லிட்டாங்க சார். எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு தனியா அதுல பெருசா ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எல்லாம் சொன்னதுதான். இருந்தாலும் வந்து இன்னொன்னு வந்து அந்த அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு அந்த லேடி வந்து அந்த வயசான அம்மா அவங்க மாத்திரையை சாப்பிட்டு இது பண்றது அப்படிங்கிறப்போ கடைசியில அந்த பையனுக்கு ஆறுதல் எப்ப வருதுன்னா அப்பாடா அம்மா பொழைச்சிட்டாங்க, நம்மளுக்கு வந்து சமையலுக்கு இது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதே இது இந்த பக்கம் அந்த அம்மாவை கொண்டு வந்து காமிக்கும் போது ஒரு மருமகன் மருமக வந்த உடனே அந்த மகனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன, அது வந்து அப்ப இருந்தது. இப்ப இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்ப இருந்ததுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி தான். அவங்களுக்குன்னு தனியா ஒரு தேவர் ஆல்வேஸ் அவங்க வந்து ஒருத்தங்களை சார்ந்தே இருந்ததுனால அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்ததுனால பெண்ணுக்கு வந்து மருமக வந்தா இவன் நம்மளை விட்டு பிரிச்சுட்டு போயிடுவாளோ அல்லது மாமியார் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே இருந்ததுனால அந்த ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னு நான் பாக்குறேன் நானு. அது ஒண்ணு. அந்த ஒரு வரி அழகா இருந்தது. பிரேமாமா சொன்னது. அந்த குழந்தைய வந்து 3 மாசத்துல தூக்கிட்டு அந்த உங்க வீட்டுக்கு போகும்போது சௌரியங்களுக்கு வந்து தேடும் மனசு அப்படின்னு சொல்லி அழகா அந்த வரி இருந்தது. அவர் அப்படியேதான் எழுதியிருந்தாரு. அம்மா சௌரியங்கள் தேடும் மனசு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நான் படித்த வரிகள், முக்கியமான வரிகள்லாம் புத்தகத்துல அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதை வந்துதான் நான் படிச்சேன். அழகா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக் செக்யூரிட்டி மட்டும் இல்ல, இன்னைக்கு பொசசிவ்னஸ். அந்த என் புள்ள என் பேச்சு தான் கேட்கணும், அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணோட பெருசா வந்து இருந்திருக்கூடாதுன்ற அந்த பொசசிவ்னஸ் தான் இதுல வந்து நிறைய எனக்கு பொறுத்த வரைக்கும் வெளிப்பட்ட மாதிரி இருந்தது. நல்லா கொண்டு நான் அது இதையும் அந்த இதையும் கம்பேர் பண்ணேன் நானு.
அந்த இன்னொரு கதை இருக்கு இல்லைங்களா, அந்த மாத்திரை சாப்பிட்டு அவங்க வந்து அந்த அம்மா வந்து சமையலுக்காக அப்படின்னு எதிர்பார்த்த கதையும், இந்த இடத்துல அம்மாவோட கேரக்டர், அந்த இடத்துல அம்மாவோட கேரக்டர் அப்படி அந்த இடத்துல சமையலுக்காகன்னு சொல்லல கல்யாணி, அம்மா பரிமாறிடுவாங்க. இனிமேல் சோறு அம்மா பரிமாறிடுவாங்க. அப்படிதான் சொல்றோம். சோறு வந்து கிடைக்கும், அம்மா வந்து சோறு பரிமாறிடுவாங்க. அக்கா இருக்கா இல்லையா அங்க, அதனால ஒருவேளை அக்கா சமைப்பாளோ என்னவோ. அம்மா சமைக்கணும்னு சொல்ல, அவனுக்கு வந்து அம்மா பரிமாறிடுவாங்க சோறு. அந்த மாதிரி அது அம்மா நல்லா ஆயிட்டாங்கன்றத வந்து வேற வார்த்தைகள்ல அவன் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒரு இது. ஓகே. நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒருவேளை அவங்க வந்து சரி அம்மா வந்துட்டாங்க, நம்மளுக்கு அட்லீஸ்ட் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஒரு சுயநலமான ஒரு பார்வையில சொல்றாரோ அப்படிங்கிறது தான் நான் நினைச்சேன் நானு. ஓகே. அது வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஓகேம்மா. அதான் சார். அப்படிதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்தது கோபால் மாணிக்கம் சார், எல்லா கதைகளுமே. இந்த இடத்துல அம்மாவுக்கு வந்து சைக்காட்ரி ப்ராப்ளம் இல்லையா, அதனாலதான் அவங்க வந்து மாத்திரை போட்டுக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு போட்டுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சு போடல, ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால வந்து ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சில சைக்காட்ரி ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, எல்லா நேரத்தும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, சில நேரத்துல ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மதருக்கு வந்து அவன் வந்து தான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அம்மா பரிமாறுறதுன்றது அம்மா கூடவே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஆறுதல்ன்றது அங்கதான், அந்த கோணத்துல தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் மீறி சார், அந்த நடையில பாத்தீங்கன்னா, அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த அப்பா நீ சொல்லு, குழந்தை வந்து நீ வெளியே வான்னு சொல்றான், நீ சொல்லு அப்படின்னு சொல்றது. சரி 10 பேர் இருக்கிறாங்களேன்னு கொஞ்சம் மெல்ல சொன்னா என்ன இப்படி ஆறாடுங்க, அப்படியே ஒரு நேச்சுரலா நம்மளுக்கு கண் முன்னால அப்படியே கொண்டு வரா மாதிரி. அதே மாதிரி நர்ஸ் கிட்ட போய் சொல்லுடா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா, ஏய் எனக்கு 30 பேஷண்ட் இருக்காங்க, எல்லாம் பாத்துக்கலாம். இது இது மொத்தமே வந்து நமக்கு ஒரு ஜிஹெச்ல நமக்கு இது மாதிரி மக்கள் கிட்ட நடக்கிற ஒரு உரையாடலை அப்படி நினைவு கூறுற மாதிரி. அது அவர் 26 வருஷத்துக்கு முன்னால எழுதி இருக்கிறதுனால எனக்கும் அந்த காலங்கள்ல நான் அது மாதிரி எல்லாம் உறவினர்களுக்கு போய் அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்ல எல்லாம் இருந்ததுனால நமக்கு அதை தொடர்பு படுத்திக்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு அந்த டவுன்ல இருக்கிற மருமக வில்லேஜுக்கு வர்றதுன்றது, ஒரு டை போடுறது கூட ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் மாதிரி சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது. சாயம் வெளுத்து போச்சு உன்னோட சாயம், நீ நல்ல குடும்பத்துல அமைதியான பொண்ணுன்னு எனக்கு கட்டி வச்சாங்க, நீ இப்படி பேசுறேன்னு சொல்றது. இது வார்த்தைகள்ல கொஞ்சம் அதெல்லாம் நல்லா விளையாடி இருக்காரு சார், நல்லா இருந்தது. நல்லா எழுதியிருக்காரு. பொசசிவ்னஸ் தான் அந்த ஒரு சின்ன காரணம். நீங்க சொன்ன மாதிரி அது பொசசிவ்னஸ் தான் அம்மா கிட்ட இருக்குது. வந்து அது கல்யாணி மேடம் கேட்டாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கும் இருக்காங்க, இன்னைக்கும் பலர் இருக்காங்க. இதை விட எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க லேடிஸும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. கோபால் மாணிக்கம் சார் என்ன கோணத்தில் எழுதினாருன்றது அவரு தான் சொல்லணும். கோபால் மாணிக்கம் சார் வாங்க. எனக்கு ஒரு டவுட் பிரேமாமா, இப்ப அவங்க சாப்பிட்ட மாத்திரை வந்து தலைவலிக்காகன்னு சாப்பிட்டதா எழுதியிருக்காரு இல்லைங்களா? தலைவலி அவங்களுக்கு வரும், அந்த மாத்திரைகள் வந்து 2 மாத்திரை போடணும், அதாவது ஜாஸ்தியா இருக்கும் போது. ஆனா அந்த அம்மா 5 மாத்திரையே 6 மாத்திரையை போட்டு முழுகிறது. 18 வருஷமா அவங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்டட் அண்ட் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேம்மா. சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க சார். சார் டேப்லெட் நேம் லார்காட்டில். அது சைக்காட்ரி ப்ராப்ளம். ஓகே, அது பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க, சொல்லுங்க. அதாவது அம்மா படைத்து கொண்டார்கள் என்பது அம்மாவுக்கு தான் அந்த குவான்டிட்டி தெரியும், பையனுக்கு எவ்வளவு பசிக்கும், அவனுக்கு எவ்வளவு சோறு போடணும்னு. அந்த குவான்டிட்டி தான், அந்த குவாண்டத்துக்காக தான். அருமை அருமை. ஒரு கதை பத்தி சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் உங்களோட பார்வை சொல்லுங்க. நீங்க எப்படி எழுதுனீங்க, என்ன தோணுச்சு உங்களுக்கு, எதனால சிறுகதை எழுதணும்னு நினைச்சீங்க, அதுவும் அப்பயே எழுதியிருக்கீங்கன்னா என்னெல்லாம் நடந்தது, உங்களோட உங்களோட பின்புலம் என்னன்றதை சொல்லுங்க. அன்னைக்கு எப்படியெல்லாம் யோசித்தீங்கன்றது சொல்லுங்க. கல்லூரி நாட்கள்ல வீரமாமுனிவர் ஆய்வு கழகம்னு ஒரு ஆய்வு கழகம் இருந்தது. ஞானபிரகாசம் அடிகளார்ங்கிறவர் தான் அதுக்கு தலைவரா இருந்தாரு. அவர் சொல்லுவாரு, சிறுகதைகள் வாரப்பத்திரிகைகள்ல வர்ற சிறுகதைகளை வந்து நீங்கள் படித்து அதை சுருக்கமா எழுதி சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் பக்கத்துல இருக்கிற ஸ்கூலு, பிஎட் காலேஜ் எல்லாத்துலயும் போய் அதை பத்தி பேசணும்னு சொல்லுவாரு. அதற்காக நான் கதைகளை சுருக்கி எழுதி சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நாங்க
தொடர்ந்து கூட்டங்களை நடத்திட்டு வந்தோம். அதனால நான் அவ்வளவு சுருக்கி சுருக்கி எழுதி கடைசியில நான் கதை எழுத ஆரம்பிக்கும் போது கதைகளை ரொம்ப அதிகமா எழுத தோணல. சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களால 2 பக்கம் 3 பக்கத்தை தாண்டி எழுத மாட்டீங்களான்னு கேட்டாங்க. இந்த தொகுதியிலே நான் ஒரு கதையை மனமேன ஒரு கதை பக்கங்களை கூட்டணுங்கிறதுக்காகவே எழுதி வச்சிருந்தேன். ஒரு தடவை கல்யாணின்னு ஒரு சிறுகதை ஆசிரியர் ஒரு பக்க கதையை 1000 கதைகளுக்கு மேல எழுதியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரோட ஒரு கலை இலக்கிய பெருமன்றம்னு ஒரு அமைப்புல சிறுகதை படிக்க போனேன். நான் என்னுடைய சிறுகதையை படிச்சுட்டு உட்கார்ந்தேன். அவர் அந்த மேடையில கல்யாணி சொன்னாரு, இவர் படித்த கதை என் வீட்டு கதை. இந்த கதையை கேட்டு நான் நில குலைஞ்சு போயிட்டேன். என்னால பேசக்கூட முடியாத அளவுக்கு நான் ஆயிட்டேன். ஆனா ஓரளவு ஸ்திரப்படுத்திட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒன்றும் இல்லை, கதையில ஒரு வீட்டுல 60ஆம் கல்யாணம் நடக்குது. அந்த 60ஆம் கல்யாண வீட்டுல புடவை கொடுக்குறாங்க. அந்த புடவைய வாங்கிட்டு வர்றவங்க, அவரு வாங்கிட்டு வர்றவர் வீட்டு தலைவர் அவங்க மனைவிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோமா அப்படின்னு. அவருக்கு 2 மனைவியர். அதுல ஒரு மனைவி எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கும் போது இவரு இன்னொரு மனைவிட்ட கொடுத்துருவாரு. அந்த மனைவி என்ன பண்ணி போடுவாங்க, அவங்க பொண்ணு கையில கொடுத்துருவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த சித்திக்காரிக்கு கோபம் அந்த புடவை எடுத்துட்டு ஒரு ரூம்ல போயிட்டு எண்ணெய் ஊத்தி குளிச்சு செத்துருவாங்க. நான் இந்த கதையை சொன்ன போது அங்க இருந்து கதையை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் நிகழ்ச்சியில இருந்து, என் வீட்டு கதையை நீ எப்படி கதை சொல்ற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இந்த கஷ்டங்கள்லாம் இருந்தது. இது எத்தனை வீட்டு கதை இந்த மாதிரி எழுதிருக்கீங்க நீங்க? நிறைய இருக்குங்க. எல்லார் வீட்டு கதையும் எழுதிட்டாரு சார். எத்தனை வீட்டு எல்லார் வீட்டு கதையும் எல்லார் வீட்டு கதையும் கரை சேரா ஓடங்கள் அந்த கதையினுடைய நாயகன் அவருடைய இயற்பெயர் கங்கை கொண்டான். அவர் அக்ரிகல்ச்சர் ஆபீசரா இருந்தார். உண்மையாக வாழ்ந்து செத்த ஒரு மனிதனுடைய கதை தான் அது. இந்த கதையை அவருடைய நண்பர் எனக்கு சொன்னாரு. அதை கதையை உள்வாங்கிக்கிட்டு நான் கதையாக்கிட்டேன். அதாவது 19 கதையில 5 கதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மிச்சம் உள்ள 14 சொன்னா ரொம்ப விவரமா பேச முடியும். மிக்க நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி. பிரேமா மேடத்துக்கும் மிக்க நன்றி. கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. நன்றி. அருமை சார். இப்ப 5 கதையும் 5 கோணங்கள்ல எழுதிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒரு கோணத்துல இருக்கு. அதாவது ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனா அதுல ஒரு செய்தி இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே சிந்திக்க வைக்குது இல்லையா? ஒரு செய்தியா இருந்தாலும் நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் தான் கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. ஒரு கதைன்னா அப்படிதான் இருக்கணும். அப்படி யதார்த்தத்துல அப்படி நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட அக்கத்துல நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லும் போது நம்ம அந்த கதையோட ஒன்றி போயிடுவோம். நீங்க சோமவல்லியப்பன் சார் பாத்தீங்கன்னா அப்படியே எழுதுவார். அவரோட கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா, நான் கூட நடக்கிறவரை பத்தி எழுதிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் ட்ரெயின்ல உட்காந்து பயணம் பண்ண மாதிரி இருக்கா, பக்கத்துல எதிர்க்க உட்காந்தவங்களை பத்தி எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி நடக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு கதை எப்படி இருக்கணும், அந்த கதையை நம்ம எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு கோணத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிற பல கருத்துக்கள் இருக்கும்ன்றது இந்த ஒவ்வொரு கதையும் உணர்த்துது. மகிழ்ச்சி சார், நன்றி, அருமை. அதாவது உங்ககிட்ட இருந்து நாங்க இப்படி எதிர்பார்த்தது மிகப்பெரிய விஷயம். ஆனா நாங்க முதல்ல நீங்க ரொம்ப மௌனமா இருந்தீங்கன்றது ஒரு பக்கம், அந்த மௌனத்துக்கு பின்னாடி இவ்வளவு பலம் இருக்குதுன்றது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தருது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. அடுத்தது பார்ப்போம். பிரேமா மேடம் 5 கடை இவங்களை அமுதா மேடம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரவுண்டு அமுதா மேடம் சொல்ல வைப்போம், வேற யாராச்சும் சொல்ல வைப்போம். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். எல்லாரும் இன்னொரு முறையோட கை தட்டலாம் சார். சார், இந்த புக்கு எவ்வளோ இது காப்பி சார் சேல் ஆயிருக்கு? நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மீட்டிங் முடிச்சுட்டு கேட்டுருவோம் சார். ரொம்ப நன்றி. பிரேமா மேடம் உங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நல்ல ஒரு பின்னோட்டத்தை கொடுத்ததுக்கு நன்றி. கணேசன், நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றீங்க, உங்களுக்கும் நன்றி. உண்மையிலேயே எல்லா கதைகளுமே நமக்கு கொஞ்சம் இது பண்ற மாதிரி தான் சார் இருக்கும். அந்த மாதிரி கதைகளா தான் எழுதியிருக்காரு. பட் வெரி குயிக், படிக்கிறது ரொம்ப சீக்கிரம் படிச்சிடலாம். பட் அது புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. எளிமையான லாங்குவேஜ்லனாலும் இந்த பாதிப்பு இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸோட ரிலேட் பண்ற மாதிரி இருந்தது.
நல்லா எழுதியிருக்காங்க. அதுவும் ஒரு 26 வருடங்களுக்கு முன்னால இவர் வந்து பாலை கோபால் வந்து இந்த அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து பெரிய விடயமா நினைக்கிறேன். அமுதாம்மா வந்திருக்காங்க சார், பேசுறாங்களா? பிரசன்னாவும் இருக்காங்க. பிரசன்ன அம்மா, பிஸியா நான் இருக்காங்க. வந்து கொஞ்சம் இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தேன். அதனால என்னால கெஸ்டும் வந்துட்டாங்க. ஓகே வந்து முழுமையா பண்ண முடியல. ஆனா நான் அந்த